டிஆர்பி சார்பாக தமிழ்நாடு டெட், அதாவது பள்ளி ஆசிரியர்களுக்கான தகுதி தேர்வுல பேப்பர் 2ல சைக்காலஜி பகுதியை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல ஏற்கனவே கிட்டத்தட்ட 3 அமர்வுகளாக நம்ம அதை பற்றியான தகவல்களை விரிவாக பார்த்துருக்கிறோம். அதுல யூனிட் 1ல ஸ்டேஜஸ் அப்படின்றதுல, அதாவது குழந்தைகளுடைய வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் இந்த ரெண்டுலையும், அதாவது growth அண்ட் டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டேஜஸ்ல ஃபர்ஸ்ட் இதற்கு முந்தைய அமர்வுல பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோன்னா இன்ஃபன்சி ஸ்டேஜ், அதுக்கு முந்தையது நியோனேட் ஸ்டேஜ் அண்ட் ஃபார்ச்சுனேட் ஸ்டேஜ் என்று சொல்லக்கூடிய 2 ஸ்டேஜஸ் நம்ம விரிவாகவே பார்த்துருக்கோம். அதுல எப்படி டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல growth நடக்குது அப்படின்றத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். அதுல எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல எப்படி கேட்பாங்க அப்படின்றதையும் உங்களுக்கு விரிவாகவே நான் சொல்லியிருக்கேன். ஸோ இது அதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த 2 பருவங்கள் உங்களுக்கு இருக்கு. முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா முன் குழந்தை பருவம்னு சொல்லக்கூடியது, அல்லது முன் பள்ளி பருவம் சொல்றது. ஏன்னா முன் குழந்தை பருவம் அப்படின்றதும், அதாவது குழந்தை பருவத்துக்கான முந்தைய பருவம், ப்ரீ அப்படின்னு சொல்லக்கூடிய பருவம். அதாவது பள்ளி செல்லக்கூடிய பருவம் அப்படின்னா இது என்னன்னா ப்ரீ ஸ்கூல் ஏஜிங் அப்படின்னு சொல்லலாம். அதாவது முன் பருவ தொடக்க கல்வின்னு சொல்ல முடியல. தொடக்க கல்விக்கு முன்னால், அதாவது முறையான கல்வி தொடக்க கல்வியில தொடங்கும். அதற்கு முந்தைய கல்வி ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் சொல்லக்கூடிய நர்சரி ஸ்கூல்ஸை தான் நம்ம சொல்லுவோம். இந்தியாவில் அதாவது 2.5 வயசுல இருந்து தொடங்கி 5 வயசு வரைக்கும் அவங்க அட்மிஷன் போடுவாங்க. இந்த பருவத்தை தான் நம்ம பார்ப்போம். இந்த பருவத்துல எப்படி growth அண்ட் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும், அதாவது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ்ல எப்படி போகும் அப்படின்றத பத்தி தான் விரிவாக பார்க்க போறோம். ஸோ இந்த பருவம் மிக முக்கியமான பருவம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது பள்ளிக்கு செல்லக்கூடிய தொடக்க கால பருவம்னால இந்த பருவத்துல அறிதல் திறன் வளர்ச்சியில குறிப்பா இந்த டெவலப்மெண்ட் எப்படி இருக்கும், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், எமோஷனல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும், பிசிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த டைமென்ஷன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல உங்களுக்கு கொஸ்டின் கேட்பதற்காக சான்சஸ் இருக்குது. அதுவும் குறிப்பா பார்த்தோம் அப்படின்னா டெட் 1ல இந்த பாடப்பகுதியை பொறுத்தளவு இப்படி வினாக்கள் கேட்பாங்க. உங்களுக்கு அடுத்த பீரியட், இதுக்கு அடுத்த ஒரு பீரியட் இருக்கு. அப்ப டெட் 2ல அந்த பீரியட் அடிப்படையிலையும் கொஸ்டின்ஸ் லாஜிக்கலா உங்களுக்கு செட் பண்ணலாம். முன் குழந்தை பருவம் என்பது, அதாவது குழவி பருவம், இன்ஃபன்சி ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. இன்ஃபன்சி ஸ்டேஜ் முடிஞ்சதுக்கு அடுத்த பருவம். ஏன்னா இந்த ஆர்டர் ஆஃப், அதாவது பருவங்களை ஆர்டர் பண்றோம் பத்தியில, ஃபர்ஸ்ட் ப்ரீநேட்டல் ஸ்டேஜ், அப்புறம் ப்ரீநேட்டல் ஸ்டேஜ் பண்ணா நியோனேட் ஸ்டேஜ், ஃபார்ச்சுனேட் ஸ்டேஜ்ன்றது, அதுக்கடுத்து நியோனேட் ஸ்டேஜ், அதுக்கடுத்து இன்ஃபன்சி ஸ்டேஜ் சொல்ல முடியல. இந்த வரக்கூடிய ஆர்டரையும் மறந்துடக்கூடாது. அப்ப இது எந்த பருவத்துக்கு அடுத்து வருது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்ஃபன்சி ஸ்டேஜுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பருவம். இந்த பருவம் எத்தனை வயசு வரைக்கும் நீடிக்குதுன்னு சொல்றாங்க அப்படின்னா 6 வயது வரைக்கும் உள்ள பருவம் அப்படின்றத சொல்றாங்க. அதாவது அந்த 6 வயது உள்ள பருவத்தை 3 வருஷமா 2 விஷயமா பிரிக்கிறாங்க. அதுல அது என்ன அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். ஸோ இந்த பருவம்ன்றது பள்ளி செல்வதற்கு தேவையான திறன்கள் அப்படின்னா ஸ்கில்ஸை பெறுறாங்க. அப்ப குழந்தைகள் பள்ளிக்கு செல்லக்கூடிய திறன்களை பெறக்கூடிய வயது எது அப்படின்னு ஒரு கொஸ்டின்ல கேட்கிறாங்க வச்சுக்க. விச் இயர் சில்ட்ரன்ஸ் அட்டைன் தி ஸ்கூல் கோயிங் எபிலிட்டி அப்படின்னு கேட்கறாங்க அப்படின்னா என்னது, அது எந்த திறன் இருக்குது, இந்த பீரியடை தான் நம்ம சொல்றோம். அதனாலதான் இது முக்கியமான பருவம்னு சொன்னேன். ஸோ குழந்தை பள்ளி செல்வதற்கு தேவையான திறன்களை அவங்க பெற்று இருக்கிறதுனால அவங்களே இப்ப நம்ம பள்ளிக்கு அனுப்பலாம் அப்படின்றது. மேலும் தனது ஒப்பாறு குழு அப்படின்றத பொதுவாகவே இது அடலோசன் பீரியட்ல தான் டாமினேஷன் இருக்கும். ஒப்பாறு குழு அப்படின்னா ஒத்த வயதினருடைய அங்கீகாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. பியர் குரூப் டாமினேஷன் சொல்லுவாங்க. இது அடலோசனுக்கு ரொம்ப டாமினண்டா இருக்கும். பட் இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, தனது ஒப்பார் குழுவில் தான் அதிக நேரம் செலவிடுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், தனக்கு ஒத்த வயது உள்ள இந்த 3 முதல், அதாவது 6 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கு பார்த்தீங்களா, இந்த குழந்தைகள் தங்களுடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளோடு சேர்ந்து விளையாடக்கூடிய நேரத்தை அதை அதிகமா வச்சுக்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்பருவத்துல 2 வகையாக பிரிக்கிறாங்க. எந்த பருவத்தை, முன் குழந்தை பருவம், அப்படி இல்லைன்னா முன் பள்ளி பருவம் அப்படின்னு சொல்றோம். ப்ரீ ஸ்கூலிங் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுல 2 போடுறாங்க. தளர் நடை பருவம் அப்படின்னு சொல்றாங்க. தளர் நடை பருவம் டாட்லர் அப்படின்னு சொல்றாங்க. டாட்லர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க. இது எந்த வயதுன்னு கேட்டாங்க அப்படின்னா, பிரிச்சு கேட்டாங்கன்னா 1ல இருந்து 3 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய. ஏன்னா இன்ஃபன்சி ஸ்டேஜ் 1 வயதுல முடிஞ்சிடும். சரியா, இன்ஃபன்சி ஸ்டேஜ்ன்றது 1 வயதுல முடிஞ்சிருது. அப்போ 1 வயதுல இருந்து தொடங்கி 3 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய, ஏன்னா இந்த ஆர்டர் ஆஃப் பீரியட்ஸ் ரொம்ப முக்கியங்க. அது தெளிவா தெரிஞ்சுங்க. அப்போ 1 முதல் 3 வயது இருக்கக்கூடிய பீரியட் நம்ம என்ன சொல்றோம், தளர் நடை பருவம் அப்படின்னு சொல்றோம். குழந்தை தள்ளாடி தள்ளாடி நடந்து வரக்கூடிய பருவம் அப்படின்னா, சில பேர்லாம் செங்கீரை பருவம்லாம் சொல்லுவாங்க. அதை தமிழ்ல பார்த்தோன்னா புலவர்கள் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அது 10ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்துல கூட நீங்க படிச்சிருப்பீங்க. அடுத்து முன்பருவ பள்ளியினர் அப்படின்ற ப்ரீ ஸ்கூலிங் அப்படின்ற பார்த்தோன்னா 3 to 6 வயது, அதாவது 3 வயது முதல் 6 வயது இருக்கக்கூடிய குழந்தைகளை நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க தான் என்னது, ப்ரீ ஸ்கூலர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன்னா 1 முதல் 3 வயது வரை இருக்கக்கூடிய தளர் நடைப்பருவம் அது ஸ்கூலுக்கான பருவம் கிடையாது. ஆனா அந்த பருவத்துல அவங்க எதை அட்டைன் பண்றாங்க அப்படின்னா, இந்த திறன்களை பெற்றிருக்கனால, பள்ளிக்கு செல்லக்கூடிய அந்த கற்றல் திறன்களை அவங்க பெற்றிருக்கனால ஆட்டோமேட்டிக்கா 3 to 6ல அவங்க ப்ரீ ஸ்கூலிங் நம்ம கொண்டு போயிடும். இதுல உடல் வளர்ச்சி எப்படி டிஃபரெண்ட் டைமென்ஷன்ல பார்த்தோம் அப்படின்னா,
பிசிக்கல் டெவலப்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா தனியாக நடக்க பயிலும். இது வந்து குழந்தை எப்பவுமே இதுக்கு முந்தின இன்ஃபன்சி ஸ்டேஜ் வரைக்கும் செவத்தை கொடுத்து நடக்கும். இல்ல ஒரு வந்து ஏதாவது வந்து அந்த சைக்கிள் 3 சக்கர சைக்கிள் இருக்கும் அது மாதிரி தள்ளிக்கிட்டு நடக்கும். இல்லைன்னா யாராவது கையில பிடிச்சு நடத்து கூட்டிட்டு போகும். ஏன்னா அது கால்கள்லாம் குறிப்பா வந்து ஃபுல் டெவலப்மெண்ட் ஆயிருக்காது, அதாவது ஃபுல் டெவலப்மெண்ட் ஸ்ட்ரென்தன் ஆயிருக்காது. அப்ப இந்த வயதுல பார்த்தோம் அப்படின்னா என்ன டெவலப்மெண்ட், ஏன்னா இப்ப ஸ்கூலுக்கு போற கூட குழந்தை அதுவா யாராவது சப்போர்ட் பண்ண போக முடியாதுல்ல. அப்ப ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, தனியாக நடக்க பயிலும். குனிந்து பின்பு மெதுவாக எழுந்து நிற்பார்கள் அப்படின்னா எப்பவுமே எழும் போது அவங்க எப்படின்னா நம்மள மாதிரி நார்மலா எந்திரிக்க மாட்டாங்க. அவங்க என்ன முதல்ல கீழே லீன் பண்ணிட்டு முன்னாடி ஃபார்வர்ட்ல உடம்ப கொண்டு வந்துட்டு அப்புறம் திருப்பி மெதுவா எழுந்து அப்புறம் நடக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா ரொம்ப வேகமா இருக்காது அந்த செயல். அடுத்து மேஜை நாற்காலி போன்றவற்றில் ஏறுவார்கள். இப்ப மேஜை நாற்காலினா வீட்டுல வந்து டைனிங் டேபிள் போட்டிருக்கோம் அப்படின்னா அந்த குழந்தை அது மேல அப்படி பிடிச்சி ஏறி அது மேல உட்காந்துக்கும். அந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடிய செயல்பாடு. இது வந்து பிசிக்கல் வளர்ச்சி, பிசிக்கல் டெவலப்மெண்ட்ல வரக்கூடியது. தனது கை விரல்களை சப்புவார்கள். இப்ப இதுதான் வந்து குழந்தைகளை வந்து அந்த சப்பக்கூடிய குழந்தைன்னு சொல்லுவாங்க. அதாவது குழந்தை வந்து விரல் சூப்புறதுன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. நம்ம சொல்லும்போது விரல் சூப்புது அப்படின்னு சொல்லுவாங்க. சில குழந்தை இந்த குரல்ல இது பண்ண, சில பேர் 3 விரலையுமே சூப்போம். அதுல வந்து பார்த்தோன்னா எல்லாருமே இந்த வேப்பனை எல்லாம் தடவி விடுவாங்க அந்த குழந்தை சூப்பக்கூடாதுன்றாங்க. அப்புறம் உணவை நன்கு மென்று உண்ண பழகுவார்கள். இப்ப வந்து உணவை வந்து மறுபடியும் இதுவரைக்கும் குடிச்சுக்கிட்டு இருந்த குழந்தை, ஏன்னா அது வரைக்கும் நம்ம லிக்யூடா தான் ஸ்டேஜ் கொடுப்போம். சாலிட் அண்ட் லிக்விட் ஸ்டேஜ்ல தான் உணவு கொடுத்துருப்போம். ஒரு பீரியாடு சைடு இருந்தால் தண்ணியில கலக்கி அந்த கரெக்டா வந்து அந்த ஒரு லிக்யூட் ஸ்டேஜ் ஃபார்மெட்ல தான் கொடுப்போம் தண்ணி குழந்தைக்கு. இதுல வந்து உணவை நன்கு மென்று சாப்பிடனால அப்ப வந்து திட உணவுகளை நம்ம குழந்தைகளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். அடுத்து விரைப்பான ஓட்டம். அதாவது விரைப்பான ஓட்டம் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா விரைப்பான ஓட்டம் உடையவர்களாக இருப்பார். வேகமா ஓட ஆரம்பிக்கும், குழந்தைகள் ஓட ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து சைகைகள் மூலம் தண்ணீர், உணவு ஆகியவை சைகைகள் மூலம் பொருள் மூலம் கேட்பார்கள். இப்ப தண்ணி வேணும் அப்படின்னா இல்ல உணவு வேணும் அப்படின்னா இப்ப சைகை காட்ட ஆரம்பிச்சு. முதல்ல குழந்தை வந்து அழுகும். இல்ல வந்து பசிச்சுச்சுன்னா அழுகிறது தான் அதுக்கு நேச்சர். பட் இப்ப என்ன பண்ணுச்சா சைகை காட்ட ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் எல்லா இடத்திலும் குதித்து விளையாடுறது. எல்லா இடத்துலயும் வந்து குதிச்சு ஜம்ப் பண்ணி விளையாடக்கூடியதெல்லாம் விளையாட ஆரம்பிப்பாங்க. ஒரு மேல ஒரு செவத்துல இருந்து கீழே குதிக்கும், சேர் மேல ஏறிட்டு இருந்து கீழே குதிக்கும். இந்த வேலையெல்லாம் அது பார்க்கும். அப்புறம் பென்சில் மூலம் அதாவது பென்சிலின் மூலம் விரல்களால் எழுதும் பழக்கம் உருவாகுது. ஸோ இந்த இடத்துல ரைட்டிங் ஹேபிட் வந்துச்சு. பென்சிலை பிடிச்சி எழுதக்கூடிய திறன் வந்துருச்சு. அப்ப ஆனா போட ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். அப்ப அதுதான் ஸ்கூல் போகக்கூடிய அந்த திறன்களை அவங்க பெற்றுட்டாங்க. அப்புறம் 6 முதல் 8 வயது வரையிலான கனசதுரங்களை கொண்டு வடிவங்களை உருவாக்குதல். கனசதுரத்தை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் அந்த இப்ப விளையாட்டு பொருட்கள் பார்த்தோன்னா அந்த கனசதுர வடிவத்தில் கொண்ட பொருட்கள்லாம் இருக்கும் பார்த்தோன்னா இது 6ல இருந்து 8 வரையிலான 6ல இருந்து 8 வரையிலான இந்த பீரியட்ல இருக்கக்கூடிய குழந்தைகள், அதாவது வந்து இந்த குறிப்பா வந்து ப்ரீ ஸ்கூலிங் சில்ட்ரன்ஸை பொறுத்து 6ல இருந்து 8 வரை இருக்கக்கூடிய கனசதுரங்கள் வடிவங்களை தான் அது உருவாக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அதுக்கு மேல உள்ளதை 16 32 உருவாக்காது. அதே மாதிரி ஆடைகளை குழந்தைகளை வளர்ப்பவர்கள் அணிவிப்பார்கள். இப்ப வந்து ஆடைகளை வந்து என்னன்னா அந்த குழந்தைய தானா வந்து அளவா போட்டுக்கிறாரு பற்றி கண்டிப்பா அது வந்து பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தான் அவங்க அதுக்கு அணுகி விடுவாங்க. உணவுகளை கொத்துக்கரண்டி மூலம் உண்ண பழகுது. இப்ப கரண்டி மூலமாகவும் சாப்பிட ஆரம்பிச்சு அந்த குழந்தை. ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய பிசிக்கல் டெவலப்மெண்ட். அடுத்து பார்த்தோன்னா அறிதல் திறன் வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. அது தமிழ்ல அறிகை திறன் வளர்ச்சின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அறிதல் திறன் வளர்ச்சி அப்படின்னு நமக்கு கரெக்டா எக்ஸாக்டாவும் சொல்லலாம். ஸோ இல்லை என்ற வார்த்தைக்கு பொருள் புரிந்து கொள்வாங்க. இப்போ வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து ஒரு சாக்லேட் சாப்பிடுது. அதுக்கு வந்து இப்போ ஒரு சாக்லேட் தீர்ந்து போச்சு அப்படின்னா இந்த சாக்லேட் வேணும்னு அந்த குழந்தை கேட்குது அப்படின்னா இல்ல முடிஞ்சிருச்சு தீர்ந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா அதை புரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி புரியாது, அப்ப புரிஞ்சுக்கணும். புத்தகத்தில் உள்ள படங்களை பார்த்து கருத்துக்களை புரிந்து கொள்ளுது. அப்ப புத்தகத்துல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு இந்த படத்தை என்ன கருத்து சொல்லுது அப்படின்னு அந்த கருத்தை புரியுற ஸ்டேஜ் இது வராது ஆக்சுவலா. அதை பார்த்து ஏதோ படம் இருக்கு அப்படின்றது தெரியும் அந்த குழந்தை. அடுத்து எளிமையான கதைகளை கேட்பதன் மூலம் மகிழ்ச்சி அடைவார்கள். குழந்தைகளுக்குலாம் இப்ப ரைம்ஸ், ரிதம், கதைகள் இதெல்லாம் சொல்றோம்ல, ஜாய்ஃபுல் நீங்க என்ன முக்கியமா சொல்றோம். ஆடல் பாடல் வழி கற்றல் அப்படின்னு சொல்றோம். இந்த ஆடல் பாடல் வழி கற்றல், விளையாட்டு வழி கற்றல், பிளேவே மெத்தட்ஸ், இதெல்லாம் ஸ்டோரி டெல்லிங் மெத்தட்ஸ், இதெல்லாம் ஏன் நம்ம சொல்றோம், அதனாலதான் இந்த கதைகளை சொல்றது. அப்ப இதெல்லாம் வந்து மகிழ்ச்சி, அந்த குழந்தைகள் வந்து மகிழ்ச்சி அடைந்து கூடியது. அப்ப இது மூலமா தான் கற்றல் நடக்கணும்னு சொல்றாங்க, ஜாய்ஃபுல் லேர்னிங் அப்படின்றது. அடுத்து 50 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளை பேச தொடங்குவார்கள். அதாவது 50 அல்லது அதற்கு மேற்பட்ட வார்த்தைகளை அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. உடல் உறுப்புகளுடைய பெயர்களை தனித்தனியாக குறிப்பார்கள். இப்ப உடல் உறுப்புகள்ல குழந்தைகள் பார்த்தா ப்ரீ ஸ்கூலிங் சில்ட்ரன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா ஒரு உடல் படத்தை போட்டு இதுல எது கண், காது, மூக்கு அப்படின்னு சொல்லி அந்த படத்தை போட்டுப்பாங்க. அதை புரிஞ்சுக்கணும் அந்த குழந்தை. ஸோ அதே மாதிரிக்கு பார்த்தோம் அப்படின்னா அறிதல் திறன் வளர்ச்சியில் மிக முக்கியமானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பிறர் கேட்கும் பொழுது தனது முழு பெயரை சொல்லக்கூடியவராக இருப்பாங்க. இப்ப யாராவது உன் பெயர் என்னப்பா அப்படின்னு கேட்டா அந்த பெயர் அந்த குழந்தை சொல்லும். அப்ப முழு பெயரையும் சொல்லிடும். 6 மீட்டர் தொலைவில் இருக்கும் நன்கு பழக்கப்பட்டவர்களை அடையாளம் காணுங்க சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 6 மீட்டர் தூரம் வரைக்கும் இருக்கக்கூடிய யாராவது அவங்க ரிலேட்டிவ்ஸ் அங்க தூரமா வர்றாங்க, வச்சுக்கோங்க பாட்டியம்மா வர்றாங்க அப்படின்னா அந்த குழந்தை பாட்டியம்மா வர்றாங்க அப்படின்ட்டு 6 மீட்டர் தூரம் வரைக்கும் தான். அதுக்கு மேல அது லேர்ன் பண்ண முடியாது.
அடுத்து 2 3 வர்ணங்களை பொருத்தி பார்க்கும் ஆர்வம் பெறுதல். அதாவது வந்து 2 அல்லது 3 வர்ணங்களை கையாளக்கூடிய திறன் வந்து இந்த குழந்தைக்கு இருக்கும். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அறிதல் திறன் வளர்ச்சி அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்து பார்த்தோம்னா சமூக மன எழுச்சி வளர்ச்சி. அதாவது இப்ப வந்து குழந்தைய தொடர்பு பட்டுருச்சு. ஏன்னா அது ஏற்கனவே ஒரு பிசிக்கல் வளர்ச்சியில் என்ன சொல்லியிருக்கோம், தன்னுடைய முன்னாடி தொடங்குறதுக்கு முன்னாடியே இன்ட்ரோடக்ஷன்ல என்ன சொன்னோம், ஒப்பார் குழுவோரும் அதிக நேரம் டயத்தை செலவழிக்கும்னு சொல்லியிருக்கோம்ல. அப்ப அதுதான். அப்ப ஒப்பார் குழுவோட தனியா செலவழிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சமூக மன எழுச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் தான். சமூக மன எழுச்சி வளர்ச்சி அப்படின்றது சமூகம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட நபர்களுடைய தொடர்பு தான். அப்போ வந்து குழந்தைகள் வந்து தன்னோட ஒப்பார் குழுவோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிக்குது அதிக நேரம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அப்ப அந்த நேரங்களில் இது எந்த விதமான சமூக அந்த உறவுகளை எப்படி வச்சிருக்கோம் அப்படின்றதுதான். அதே மாதிரி மன எழுச்சி வளர்ச்சி எப்படி தன்னுடைய பொருள் அடுத்தவங்களுக்கு விட்டு கொடுக்குமா கொடுக்காதா, எப்படி உணர்ச்சி வசப்படும், எப்படி அமைதியா இருக்குமா அப்படின்ற அந்த மன எழுச்சியையும் நம்ம இங்க வளர்ச்சியா இருக்கிறது எப்படி இருக்குன்றதான் பார்க்கணும். சோ முக்கிய பராமரிப்பாளர்களை அதிகமாக சார்ந்திருப்பார்கள். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா அவங்களுடைய மன எழுச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்ப யாராவது வந்து அந்நிய ஆள் வந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா தன்னுடைய பேரண்ட்ஸோ இல்ல தன்னை பராமரிக்கிறாங்க அவங்கள நோக்கிதான் வேகமா ஓடும். அப்ப வந்து பராமரிப்பாளர் அவங்க மேல பற்று இருக்கும், அதிகமா இருக்கும். அந்த அந்த உணர்வு, அதாவது சமூக எழுச்சி மன எழுச்சி ரெண்டுமே தொடர்பு. அடுத்து தன்னை வளர்ப்பவர்கள் எந்த நேரமும் தனது கண் பார்வையில் இருக்க வேண்டும் என நினைப்பார்கள். தன்னை வளர்க்குறவங்க இப்ப ஒரு குழந்தையோட விளையாண்டுட்டு இருந்தா கூட அந்த குழந்தை பக்கத்துல தன்னை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது அது ரொம்ப ரொம்ப அதிகமாவே நடக்கும். அதனுடைய என் மன எழுச்சி அப்படிதான் இருக்கும். அவங்க பாதுகாப்போட இருக்காங்க. அவங்க பாதுகாப்புல நம்ம விளையாண்டுட்டு இருக்கோம். அந்த உணர்வு அந்த குழந்தைக்கு இருக்கும். அடுத்து விளையாட்டுகளை மகிழ்ச்சியுடன் பங்குள்ளது. அதனாலதான் ஜாய்ஃபுல் லேர்னிங், ப்ளே பை மெத்தட் இதெல்லாம் நம்ம சொல்றோம். ஆனா அதெல்லாம் ரொம்ப கம்மியா சொல்றோம். அதனாலதான் அது வந்து இன்னும் வந்து குழந்தைகளுக்கு ஜாய்ஃபுல் லேர்னிங் இல்லை அப்படின்னு தெரியுது. தன்னுடைய பொருட்களையும் உடைமைகளையும் தானே பாதுகாத்துக் கொள்ளுதல். அது வந்து தன்னுடைய என்னென்ன பொருள் விளையாட்டு பொருள் இருக்கு அப்படின்னா விளையாண்டு முடிஞ்சா அதை எடுத்து பேக் பண்ணி கரெக்டா பத்திரமா வச்சுக்கணும். அடுத்து வந்து பாராட்டுதலை வந்து எதிர்பார்ப்பார்கள். எப்பவுமே யாராவது பாராட்டணும் அப்படின்றத அவங்க எதிர்பார்ப்பாங்க. அச்சம் தரக்கூடிய பார்வை காட்சிகள், சத்தம் கேட்டல் போன்ற செயல்களின் மூலம் பய உணர்வை அவர்கள் அடைவாங்க. அதாவது திடீர்னு ஏதாவது சத்தம் வேகமா கேட்குது அப்படின்னா, இல்ல ஒரு வெடி போடுறாங்க அப்படின்னா, டக்குனு அந்த குழந்தை என்ன பண்ணும்? இல்ல பார்வையில ஏதாவது ஒளி பயங்கரமா படுது அப்படின்னா, டக்குனு கண்ண மூடும். உடனே வந்து அவங்க பாதுகாவலரை வந்து கட்டி பிடிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு பய உணர்வு அந்த குழந்தைக்கு இருக்கும். அந்த மாதிரி சத்தங்கள் இதெல்லாம் கேட்கும்போது. அடுத்து தனித்து விளையாடுவர்கள் அது அல்லது மற்ற குழந்தைகளோட வெளியே சேர்ந்து விளையாடுவாங்க. தனிச்சு அவங்களே இப்போ விளையாட்டு பொருள் வச்சுட்டு விளையாடுவாங்க வீட்டுக்குள்ள. இல்லைன்னா குழந்தைகளோட சேர்ந்து அவங்களுடைய ஒப்பார்களோடு சேர்ந்து விளையாடுவாங்க அப்படின்றது. அப்புறம் பரிவு, கருணை, கூச்ச சுபாவம் போன்றவர்களை வெளிப்படுத்துவாங்க. அவங்கள்ட்ட பரிவு இருக்கும். அடுத்தவங்க மேல பரிவு காட்டுவாங்க. கருணை உணர்வு இருக்கும். கூச்ச சுபாவம் இருக்கும். யாராவது வந்தாலும் திடீர்னு அவங்க அம்மா பின்னாடி போய் மறைஞ்சுக்கிறது. ஸோ இந்த மாதிரி இதுகள்லாம் அந்த குழந்தைகளுக்கு இருக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்புறம் விளையாட்டு பொருட்களை வைத்து மற்ற குழந்தைகளோடு விளையாடுவார்கள். ஆனால் அதனை மற்றவர்களோட பகிர்ந்து கொள்ள தயக்கம் காட்டுவார்கள். அதாவது விளையாட்டு பொருட்களை வச்சு எல்லா குழந்தையும் சேர்ந்து சமைச்சு சோறு சமைச்சு எல்லாரும் விளையாடும். ஆனா பட் அதனுடைய பொருட்களை மற்றவங்க எடுக்கிறத அனுமதிக்கவே அனுமதிக்காது. அதனுடைய பொருளை அதை கரெக்டா வச்சுக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கும். அடுத்து முன்பருவ பள்ளியினர் அப்படின்னா ப்ரீ ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ் தான். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஸ்டேஜ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா அதாவது வந்து தளர்நடை பருவத்தினுடைய வளர்ச்சியினுடைய பிசிக்கல் டெவலப்மெண்ட். அதாவது வந்து நம்ம வந்து முன் குழந்தை பருவத்தை 2 பீரியடா பிரிக்கிறோம். அதுல வந்து தளர்நடை பருவத்துல 1 முதல் 3 வயது வரை இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய இப்ப உடல் வளர்ச்சி, அறிதல் திறன் வளர்ச்சி, சமூக மன எழுச்சி, அதாவது சோசியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட்டை பத்தி பார்த்தோம். சோ இப்ப இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அந்த குழந்தை ஸ்கூலுக்கு போகக்கூடிய குழந்தை அப்படின்னு நல்லாவே தெளிவாவே தெரிஞ்சிருச்சு. ஸோ இப்ப தளர்நடை பருவம் முடிஞ்சதுக்கு பின்னாடி, அதாவது தளர்நடை பருவம்ன்றது 1 டூ 3 ஸ்டேஜ். அதாவது 3 வயசு வரைக்கும். 1ல இருந்து 3 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பீரியட தான் நம்ம தளர்நடை பருவம் அப்படின்றதா டாட்லர் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேஜ். அடுத்து பார்த்தோம்னா ப்ரீ ஸ்கூலிங் ஸ்டேஜ் அப்படின்றது 3 to 6 இயர்ஸ் சொல்லுவோம். அது முன் பருவ பள்ளியினர் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ரீ ஸ்கூலிங் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு நம்ம ஏஜ்க்குன்னு அதை சொல்லலாம். இவங்களுக்கு உடல் வளர்ச்சி இப்ப பாருங்க போன வளர்ச்சியிலேயே நம்ம அந்த குழந்தைக்கு பென்சில் பிடிச்சி எழுத தெரியும்னு சொல்லிட்டோம். ஏதாவது படத்தை பார்த்து புரிஞ்சுக்கிறோம்னு சொல்லிட்டோம். அப்ப அந்த தன்மைகள்லாம் இதுதான் நீங்க தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். ரொம்ப விரிவாலாம் பார்க்கணும் தேவை கிடையாது. அப்ப அதுலயே ரொம்ப தெளிவாவே சொல்லிட்டாங்க. இப்ப அதனுடைய அடுத்த நிலைக்கு வரும்போது இப்ப உடல் வளர்ச்சியில என்ன அதை விட இது இன்னும் வந்து நல்ல டெவலப்மெண்ட்ல இருக்கும். சோ இந்நிலையில் வளர்ச்சி மிக குறைவாகத்தான் இருக்கும். பாருங்க நல்லா கவனிங்க. முன்பருவ பள்ளியில குழந்தைகளுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும்? பீக்கா இருக்குமா? இல்ல குறைவா இருக்குமா? அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த நிலையில குழந்தைகளுடைய வளர்ச்சி வந்து குறைவாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப வந்து ரொம்ப வெரி லோவா இருக்கும். குரோத் ரேட் வந்து ரொம்ப லோவா இருக்கும். இந்நிலையில் குழந்தைகள் வர்றதற்கு எவ்வளவு கிலோ வரைக்கும் போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1.8 கிலோ வரை எடை கூடுவார்கள். அப்போ வந்து
இந்த நிலையிலிருந்து குழந்தைகள் வந்து வருடத்திற்கு ஒவ்வொரு வருடம் பார்த்தோம் அப்படின்னா 1.8 கிலோ அப்படின்ற 1 கிலோ 800 கிலோகிராம் அளவுக்கு தான் அந்த குழந்தைகள் வந்து எடை கூடுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பிறந்ததை விட 4 to 5 வயதில் குழந்தைகளுடைய நீளம் வந்து 2 மடங்கா. அதாவது இப்ப பிறந்ததுல இருந்து என்ன இதுலன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா பிறந்ததை விட ஆஹ் 4 to 5 வயது பிறந்தது முடிஞ்சு இப்ப நம்ம வந்து எந்த ஸ்டேஜ் பார்த்துக்கிட்டு இருக்கோம், முன்பருவ பள்ளி நிலை. அப்போ 3 to 6 பாக்குறோம். அப்ப அது 4 to 5 வயதுல பார்த்தோம் அப்படின்னா குழந்தையோட நீளம் 2 மடங்கு. என்ன பிறக்கும் போது என்ன அது நீளம் இருந்துச்சோ அதை விட எத்தனை மடங்கு, 2 மடங்கு நீளம் வந்து 4 to 5 வயசுக்குள்ள அது குழந்தை அட்டைன் ஆயிருக்கு. அப்ப நீளம் வந்து ரொம்ப அதிகரிக்குது. வருஷத்துக்கு எடை வந்து 1.800 கிராம் வந்து கூடிக்கிட்டே இருக்கு. 1 கிலோ 800 கிராம் கூடிக்கிட்டே இருக்கு. அடுத்த நிமிடத்துக்கு இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டாஸ் மாதிரி தான். அப்ப இந்த டேட்டா எல்லாம் கண்டிப்பா கேட்பாங்க. இந்த குழந்தையில 4 வயதுல இருந்து 5 வயது வரைக்கும் எத்தனை மடங்கு குழந்தைங்களோட வளர்ச்சி நிலை இருக்கும் அப்படின்னு கேட்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த ப்ரீ ஸ்கூலிங் ஸ்டேஜ்ல வந்து ஒரு வருடத்திற்கு குழந்தைங்களோட எடை வந்து எவ்வளவு அதிகரிக்கும் அப்படின்னா 1.8, 1.7, 1.6 அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். 1.600 இல்ல 1600 கிலோகிராம் அப்படின்னு கொடுக்கலாம். இல்ல 1800 கிலோகிராம் கொடுக்கலாம் அப்படின்னு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். கிராம் கணக்குல யூனிட்டை மாத்தியும் கேட்கலாம். அதே மாதிரி நிமிடத்திற்கு இந்த குழந்தைக்கு வந்து நாடி துடிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா 80 to 120. இதுதான் நார்மலான ஒரு நாடி துடிப்பு அப்படின்றது. நம்மளுக்கு நார்மல் வந்து 72 beats per minute தான் அடல்ட்டுக்கு நம்ம சொல்றோம். ஸோ இப்போ குழந்தைகளுக்கு வந்து 80 to 120 வரைக்கும் அவங்களுடைய நாடி துடிப்பு ஹார்ட் ரேட் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சுவாசம் வந்து 20 to 30 பெர் நிமிடத்துக்கு. ஒரு நிமிடத்திற்கு வந்து 20 to 30. அப்போ பிரத் ரேட்டுமே உங்களுக்கு அதிகமா இருக்கு. அதே மாதிரி வந்து நாடி துடிப்பும் அதிகமா, ஹார்ட் ரேட்டுமே உங்களுக்கு அதிகமா தான் இருக்கு. ஆனா நம்மளுக்கு அடுத்தடுத்து வரும்போது குழந்தை சுவாசம்ன்றது நார்மலா எவ்வளவு, நம்ம 16 to 18 அந்த 20க்கு மேல போகும். ஆனா இந்த குழந்தையில 20க்கு மேல 30 வரைக்கும் அது ஒரு நிமிடத்திற்கு வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் ரத்த அழுத்தத்தை பொறுத்தளவு வந்து நார்மலா 80 to 120 நம்ம சொல்லுவோம். பட் குழந்தைகளை பொறுத்தளவு வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னா 100/67 அப்படின்றதான். பிளஸ் ஆர் மைனஸ், அதாவது 24/25 அப்படின்றது இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதை பொறுத்தளவு அவர்களே தனது பற்களை துறக்குவார்கள். இப்போ வந்து இந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்துருச்சு, இந்த வயசுக்கு வந்துருச்சுன்னா பற்களை அவங்களே வந்து பிரஸ்ல பேஸ்ட் வச்சு கொடுத்தோம்னா அவங்க திறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி கால்பந்து விளையாட்டுகள் கால்பந்து விளையாட்டுன்னு கிடையாது, எந்த விளையாட்டுகளுமே குழந்தைகள் ஈடுபட ஆரம்பிச்சிடும். கால்பந்துன்னு கிடையாது, இந்த இடத்துல கொடுத்துருக்கு அப்படின்னா அப்ப விளையாட்டுகளில் அவங்க ஈடுபட ஆரம்பிச்சிருவாங்க. விளையாடுறது நீங்க எந்த பந்து கொடுத்தாலும் அவங்க விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்து கழிவறையை பயன்படுத்துவார்கள். இப்ப வந்து இது வரைக்கும் கழிவறை பயன்படுத்த மாட்டாங்க. இப்ப கழிவறை அவங்களே ஓனா பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. சோ இதெல்லாம் வந்து அவங்களுடைய பருவத்துல வரக்கூடியதான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அறிதல் திறன் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா பொருட்களுடைய பெயர்களை சொல்ல தெரியும். பொருட்களுடைய பெயர்களை சொல்ல தெரிந்து கொள்வார். அவங்க வந்து பொருட்களுடைய பெயர்களை சொல்ல, என்ன பொருள் இது, இது என்ன பொருள்னு கேட்டோம்னா கண்டிப்பா சொல்லுவாங்க. இது யாரு அப்பா, இது யாரு அம்மா, இது சித்தப்பா அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரி ஏதாவது பொருளை காமிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் கதவு, இதுக்கு பேரு ஜன்னல், இதுக்கு பேரு வீடு அப்படின்னு அந்த குழந்தை காட்டாங்க. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து அறிதல் திறன் வளர்ச்சி. அப்புறம் கத்தரிக்கோல் வண்ண உபகரணங்களை பயன்படுத்தி உருவங்களை செய்வார்கள். அதாவது கத்தரிக்கோல்னா இப்ப வந்து வண்ண உருவங்கள், அதாவது வந்து ஏதாவது படங்களை வெட்டி கலர் பேப்பர்ஸை ஒட்டி அந்த கலர் கலரா ஒட்டி படங்கள் உருவாக்குற அந்த மாதிரி இதெல்லாம் இந்த குழந்தை செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து அதிக அளவில் விளையாட்டுகளில் இந்த இடத்துல வந்து அதிக அளவுல அவங்க விளையாட்டுகளில் ஈடுபடுவாங்க. என்ன விளையாட்டுனாலும் சரி, பிற குழந்தைகளோட சேர்ந்து விளையாடுவார்கள். அதே மாதிரி அடுத்த குழந்தைகளோட சேர்ந்து தான் அதிகமாக விளையாடுவாங்க. அதே மாதிரி 2 முதல் 3 வண்ணங்களை பொருத்துவார்கள். நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். இது 2 முதல் 3 வண்ணங்கள் தான், அதுக்கு மேல வண்ணங்கள் பயன்படுத்த மாட்டாங்க அப்படின்றதான். அப்புறம் எண்கள், குறியீடுகள், வார்த்தைகள் ஆகியவற்றை பொருத்துவார்கள். எந்த எண்கள் இப்ப கொடுக்குறோம் அப்படின்னா அந்த எண்களை வந்து பொருத்தக்கூடிய திறன் இருக்கும், குறியீடுகளை அறியக்கூடிய திறன் இருக்கும். இதெல்லாம் அந்த குழந்தைகளுக்கு வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பெரியவருடைய பேச்சு செயல்கள் தனது நடத்தையின் மூலம் பிரதிபலிப்பார்கள். அதாவது சொல்லுவாங்கல்ல இமிடேஷன், சொல்லுவாங்கல்ல இமிடேஷன் என்னது, இப்ப வாத்தியார் மாதிரிக்கே ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்ட் பண்ணி காட்டுற மாதிரி, அதே மாதிரி வந்து பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய அதே விஷயத்தை இந்த குழந்தை இமிடேட் பண்ணி காட்டும். அதே மாதிரி செஞ்சு காட்டும். அந்த மாதிரி ஒரு திறன் வந்து இந்த குழந்தைக்கு பிரதிபலிப்பாங்க அவங்க செய்யறத. அப்பா எப்படி பேசுறாரு அது மாதிரி பேசும், இந்த மாதிரி எப்படி கேள்வி கேட்கிறாங்க, இது அதெல்லாம் வந்து அந்த குழந்தை செய்ய ஆரம்பிக்கும். அடுத்து வார்த்தைகளை அதுவே உருவாக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம தனது பெயரை வந்து எழுத ஆரம்பிக்கும். போன்ற செயல்களில் அது வார்த்தைகளை உருவாக்க ஆரம்பிக்கும். தனது பெயரை அதுவே எழுத ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அந்த குழந்தைக்கு அறிதல் திறன் வளர்ச்சியில் வரக்கூடியது. எந்த பீரியட்ல, ப்ரீ ஸ்கூலிங்ல. அதை 2 பிரிச்சிருக்கோம் அதுல. சரியா, அதுல வந்து ப்ரீ ஸ்கூலிங்ல பாக்குறோம் 3 to 6 வயசு அப்படின்றது. இதுல சமூக மன எழுச்சி வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்னா தனது நம்பிக்கைக்கும் செயல்களுக்கும் காரணம் கூறுவார்கள். ஏதாவது தனது நம்பிக்கையும் செயல்களுக்கும் காரணம் கூறுவார்கள். அப்ப இங்க வந்து காரணக்காரிய செயல் வந்துருச்சு, காஸ் அண்ட் எஃபெக்ட். அப்ப காரணம் ஏதாவது ஒரு செயல் நடந்திருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன விளைவு அப்படின்ற சொல்லக்கூடிய திறன் அந்த குழந்தைக்கு வளர்ந்துருச்சு அப்படின்னு இருக்கும். இதுதான் சமூக மன எழுச்சி வளர்ச்சியில் வரக்கூடியது. அடுத்து வந்து இருட்டை கண்டால் பயம் இருக்கும். இவங்களுக்கு வந்து முதல்ல ஏற்கனவே போன தளர்நடை பருவத்துல பார்த்தோம்னா ஏதாவது சத்தம் கேட்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் அவங்க பயப்படுவாங்க. அச்சமுறுத்தக்கூடிய ஏதாவது செயல் நடந்துச்சுன்னா பயப்படுவாங்க. வெளிச்சமா இருந்துச்சுன்னு பயப்படுவாங்க அப்படின்னு. இது வந்து இருட்டை கண்டால் பயம். இப்ப இப்ப இருட்டை பத்தி அதுக்கு தெரிஞ்ச ஆரம்பிச்சிச்சு. இருட்டு அப்படின்னாவே அது பயம் அப்படின்ற உணர்வுக்கு வரும். அப்புறம் சமூகத்துடன் இணைந்து செயல்படுவார்கள் அப்படின்ற, எல்லாரும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு திறன், உங்களுக்கு சமூக இணக்கம் வரும் இந்த குழந்தைகளுக்கு.
அடுத்து குறைவான அளவே பெற்றோர்களை சார்ந்திருப்பார்கள். இவங்க வந்து பெற்றோர்களை வந்து இப்ப ரொம்ப சார்ந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு முந்தைய பருவத்தில எல்லாம் பாதுகாப்பாளர்கள் அல்லது பெற்றோர்களை சார்ந்த அந்த குழந்தை இருந்துச்சு. இப்ப தனித்து வந்துருவாங்க அவங்க. அதாவது இண்டிவிஜுவலிசத்துக்கு வந்துருவாங்க. ஐடி அதாவது வந்து இண்டிபெண்டன்டா செயல்பட ஆரம்பிச்சுருவாங்க அப்படின்னு அர்த்தம். மாற்றுப்பாலின பெற்றோர்கள்ட மாற்றுப்பாலின பெற்றோர்கள்னா ஒன்றி இருப்பார்கள். மாற்றுப்பாலின பெற்றோர்களோட ஒன்றி இருப்பார்கள்னு என்ன அர்த்தம்? இப்போ ஒரு ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னா, அது வந்து அம்மாட்ட ரொம்ப ஈடுபாடா இருக்கும். மாற்றுப்பாலின அதுதான் இதுக்கு மீனிங். மாற்றுப்பாலின பெற்றோர்களோட ஒன்றி இருப்பார்கள்னா, இப்ப ஒரு பெண் குழந்தையா இருந்தா, அந்த பெண் குழந்தை அப்பாட்ட ரொம்ப ஈடுபாடா, ரொம்ப அந்த அப்பாவோட பாசமா இருக்கும். ஒரு பெண் குழந்தையா இருந்துச்சு, ஒரு ஆண் குழந்தையா இருந்துச்சுன்னா, அம்மாட்ட ரொம்ப பாசமா இருக்கும். இந்த மாரிக்கு அந்த மாற்றுப்பாலின பெற்றோர்களும் ஒன்றி இருப்பார்கள் அப்படின்றதுதான். அப்புறம் எரிக்சன் கோட்பாடு. எரிக்சனுடைய 8 படிநிலைகளை பத்தி நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா? போன டிஆர்பில கூட பிஜிடிஆர்ல அந்த கொஸ்டின் கேட்டாங்க. எரிக்சன்ல எத்தனை படிநிலைகள் இருக்கு அப்படின்ற 8 படிநிலைகள். ஸோ எரிக்சனுடைய கோட்பாட்டின்படி இந்த வயது குழந்தைகள் தன்னை பற்றிய கருத்துக்களை வந்து பிற பிற மக்களிடம் உலக செயலிலிருந்து கற்கிறார்கள் அப்படின்றது. அப்ப இது வந்து தன்னை பற்றியான அந்த விஷயங்கள் உணர்தலையோ, இல்ல கருத்துக்களையோ யார்ட்ட இருந்து கத்துக்கிறாங்க அப்படின்னா, மற்றவங்ககிட்ட இருந்து ஸ்கூலுக்கு போகும்போது ஸ்கூல் சில்ட்ரன்ஸ் குழந்தைகள்ட்ட இருந்து கத்துக்கிறாங்க. டீச்சர்ஸ் இருந்து கத்துக்கிறாங்க. சமூகத்துல குழந்தைகளோட விளையாடும்போது அவங்ககிட்ட இருந்து கத்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு வகையில அவங்க கத்துக்கிறாங்க. இப்ப கற்றல் வந்து துருவுது இந்த சமூகம் மூலமா அவங்களுக்கு நடக்குது அப்படின்றத லேர்னிங் த்ரூ தி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் அப்படின்றத சொல்றாங்க. தானே பல செயல்கள் செய்தல், அதாவது கைகளை கழுவுதல், சின்ன துணிகளை உடுத்துதல், சின்ன சின்ன துணிகளை உடுத்த ஆரம்பிச்சுறாங்க. மலம் கழிக்கும் போது அவங்களே வந்து அந்த டாய்லெட் போயிட்டு அந்த சுத்தம் செய்யக்கூடியதெல்லாம் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிற ஆரம்பிச்சிருவாங்க. முழுசா பண்ண மாட்டாங்க. ஆனா கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி தனக்குரிய நட்புகளை அமைத்துக் கொள்வார்கள். அவங்களுக்குன்னு சில குழந்தைகள் அதாவது விளையாடுறதுக்குன்னா இப்ப பார்த்தோன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட சில்ட்ரன்ஸ் இருக்கும். அவங்க லீவு நாள் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பர்டிகுலர் குழந்தைகளை போய் கூட்டிட்டு போய் விளையாட ஆரம்பிக்கும் அந்த குழந்தைகள். அதுக்குன்னு ஒரு நட்பு வட்டாரத்தை உருவாக்கும். அடுத்து தனியாகவே பல செயல்களை செய்வார். அது மட்டும் இல்லாம அதுவே தனியா ஒரு குழந்தை ஒரு பொம்மை இருக்கு அப்படின்னா அது கூட்டும். அந்த பொம்மைக்கு உணவு ஊட்டி விடுறது, அதே மாதிரி புத்தகத்தை எடுத்து படிக்க. ஸோ இந்த மாதிரி செயல்களையும் அது செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது எந்த ஸ்டேஜ் நம்ம பார்த்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இன்ஃபன்சி ஸ்டேஜுக்கு அடுத்து வரக்கூடிய அதாவது முன் குழந்தை பருவம்னு சொல்லக்கூடிய பருவம் தான். ஸோ இதுல எப்படி பிசிக்கல் டெவலப்மெண்ட் டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல எப்படி growth அண்ட் டெவலப்மெண்ட் நடக்குதுன்னு பார்த்தோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பள்ளி பருவம் அப்படின்றது. ஸோ ஸ்கூல்ஸ் கோயிங் சில்ட்ரன்ஸ் இது வந்து ஆக்சுவலா ப்ரீ ஸ்கூலிங் தாண்டி இப்ப பள்ளி பருவத்துக்கு வந்துட்டோம். இது 6 இருந்து 12 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அப்படின்னு. அப்ப 6ஆம் வகுப்பு உள்ள வந்தாச்சு ஸ்கூலுக்குள்ள. சரியா? அப்ப 6 வயதுல 1ஆம் வகுப்பு ஸ்கூலுக்கு உள்ள என்ட்ரி ஆயிடுவாங்க. சரியா? அப்ப 6ல இருந்து 12 வயது வரைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அப்ப 6ல இருந்து 12 வயதுடைய குழந்தைகள் பள்ளி பருவ குழந்தைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அப்ப பள்ளி பருவ குழந்தைகள் என்று அழைக்கப்படும் ஸ்கூல் ஏஜிங் சில்ட்ரன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய வயதினர் யார் அப்படின்னா 6 முதல் 12 வயது. இது அடுத்த பருவம். முன் குழந்தை பருவத்துக்கான அடுத்த பருவம் தான் இந்த பருவம். இதுவரையில் வந்து தனது குடும்பத்தினர் மட்டுமே பழகி வந்த குழந்தையானது. அவங்க குழந்தையோட மட்டுமே பழகி வந்திருக்கக்கூடிய குழந்தை. இப்போது வந்து வெளி உலகத்தில் உள்ள மாணவர்கள், அவங்களுடைய நண்பர்கள், ஆசிரியர்கள் அவங்க மீது அவங்களோட அன்பு அவங்க மீது அந்த குழந்தை மீது அன்பு செலுத்தக்கூடியவங்களோட எல்லாம் இப்ப இந்த குழந்தை பழக ஆரம்பிச்சிருச்சு. சோ இப்ப என்ன பண்ணணும்னா சமூகத்திறன் இந்த குழந்தைக்கு அதிகரிச்சிருக்குன்னு அர்த்தம். சமூகத்திறன் என்ன? ஏன்னா சமூகத்தில் மற்றவங்களோடு பழக ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சமூகம் என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட குழுக்கள் சார்ந்த நபர்களை தான் நம்ம சொல்றோம். சோ இவ்வாறு அவர்கள் வந்து சமூகத்தோடு அவங்க இணைந்து செயல்படும் போது அவங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்குது. அதே மாதிரி இந்த சூழல்ல அவர்கள் பெரும் அனுபவங்கள்ல வந்து தோன்றும் கற்றலானது அவர்களின் நடத்தையில் வெளிப்படுத்தும். அதாவது ரொம்ப கவனிங்க பாருங்க. அவங்களுடைய பிஹேவியர்ஸ் அதாவது சொல்லுவாங்கல்ல 5 வளையாதது 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க இது கேள்விப்பட்டிருப்பீங்க எல்லாருமே. அஹ் அதாவது வந்து இளம் வயதுல நம்மளுக்கு அது வராது அப்படின்னு 50 வயசுல அது உழைக்க முடியாது சொல்லுவாங்க. அப்ப இந்த பீரியட்ல அதாவது பள்ளி பருவத்துல போய் அந்த குழந்தைகள் வந்து அவங்களுடைய சுற்றுப்புறத்துல சூழல் இருக்கக்கூடிய நண்பர்களையோ குழந்தைகளையோ பார்த்து எதை கத்துக்கிறாங்களோ அந்த கத்துக்கிட்ட விஷயம்தான் அவங்களுக்கு இன் ஃபியூச்சர்ஸ்ல அவங்களுக்கு வந்து அந்த அந்த குணம் தான் அந்த நடத்தை தான் அவங்களுக்கு இருக்கு. அதனால இது வந்து ரொம்ப முக்கியமா மானிட்டர் பண்ணக்கூடிய வயது. அதனால ஆசிரியர்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கக்கூடிய ஒரு பருவம். ஏன்னா ஆசிரியர் ரொம்ப மாணவர்களை ரொம்ப இந்த இடத்துல வந்து ஒரு என்கேஜ்மெண்ட்டா நம்ம வச்சுக்கிற வேண்டிய ஒரு பருவம் அப்படின்னு இதை சொல்லலாம் முக்கியமா. ஏன்னா அவங்க இந்த அனுபவங்கள்ல இருந்துதான் வாழ்க்கையினுடைய எதிர்காலத்தை செய்யக்கூடிய எல்லா நடத்தையுமே செய்வாங்க. அதான் அவன் தெளிவா சொல்லியிருக்கான். இந்த சூழ்நிலையை ஒரு பெரும் அனுபவங்களில் இருந்து தோணும் கட்டலானது. சோ அவங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் அந்த குழந்தை என்ன பேசுறாங்க இப்ப ஒரு குழந்தை என்ன பேசும் அந்த பேச்ச கேட்டிருக்கு அது மூலமா ஒரு அனுபவம் வரும் பார்த்தீங்களா அது மூலமா அதை கத்துக்கிச்சு அந்த குழந்தை பேசக்கூடிய விஷயத்தை இந்த குழந்தை கத்துக்கிச்சு அந்த கத்துக்கிட்ட விஷயத்த அவங்களுடைய நடத்தைகள் வெளிப்படுத்துவாங்க அவங்களுடைய பிஹேவியர்ஸ் வரும் அவங்களுடைய அந்த பிஹேவியர்ஸ் லேட்டர் பீரியட்லையும் வரும் அதனால இந்த பீரியட் எச்சரிக்கையான ஒரு பருவமா நம்ம நினைக்கிறோம் சில சமயங்கள் அது அவர்களுடைய தன்மதிப்பை பாதிப்பதாகவும் மன அழுத்தத்தை தரக்கூடியதாகவும் சில சமயத்தில் அந்த குழந்தைகள் திட்டிடுறாங்க இது பண்றாங்கன்னா அது ஏதோ அந்த குழந்தை திட்டணும்னா அது நம்மளுடைய மதிப்பு போச்சு நம்மளுக்கு வந்து மன அழுத்தம் வரக்கூடிய அளவுல அந்த குழந்தைகளை ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க இப்பருவத்தினை வந்து குழந்தைகள் வளரினம் பருவத்திற்கு தயாராகக்கூடிய காலம் என்று சொல்லுவாங்க வளரினம் பருவம் என்று சொல்லக்கூடிய அடலோரசன் பீரியட்னு சொல்லும் போதெல்லாம் விடலை பருவம் விடலை பருவத்துக்கு முந்தைய பருவத்துக்கு அதாவது வளரும் பருவத்துக்கு
இந்த போகக்கூடிய பருவத்திற்கான ஒரு தயார் நிலைப்படுத்தக்கூடிய ஒரு பருவமா தான் இந்த பள்ளி பருவம் அப்படின்றது 6 முதல் 12 வயதுல இருப்பாங்க. இவங்களுடைய உடல் வளர்ச்சி அப்படின்னு நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வளர்ச்சியானது மிக குறைவாகத்தான் இருக்கும். ஆனால் சீராக இருக்கும். நல்ல கவனிங்க. போன பீரியட்லயுமே நம்ம என்ன பார்த்தோம்? தளர்நிலை பருவத்துக்கு அடுத்து வரக்கூடிய பள்ளி பருவம் ப்ரீ ஸ்கூலிங்லயும் வளர்ச்சி குறைவாக தான் இருக்குன்னு பார்த்திருக்கோம். ஏன்னா 1.8 கிலோகிராம் தான் கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். 4ல இருந்து 5 வயது வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பிறந்த குழந்தையோட எடையை விட 2 மடங்கு அதிகரிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இங்க வளர்ச்சியான குறைவு தான், ஆனா சீராக இருக்கும். அது சிஸ்டமேட்டிக்கா சீராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து பள்ளி பருவ குழந்தைகள் வருடத்திற்கு 3லிருந்து 8 கிலோ எடை வரை கூடுவார்கள். இப்ப பள்ளி பருவ குழந்தைன்னா இப்ப இந்த பீரியடுக்கு வந்த குழந்தை 6 முதல் 12 வயது வரை உள்ள குழந்தைகள். அதுக்கு முன்னாடி உள்ள குழந்தைகள் எவ்வளவு பார்த்தோம்? 1.8 அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்க பார்த்தோம் அப்படின்னா 3ல இருந்து 8 கிலோ வரைக்கும் கூடுறாங்க. அந்த அளவுக்கு கூடுவார்கள் அப்படின்னு சொல்லி 3 முதல் 8 வரை ஏன் இந்த வேரியேஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அவங்களுடைய டிபெண்ட்ஸ் அப்பான் அவங்களுடைய நியூட்ரிஷனல் ஹேபிட். நல்ல சத்துள்ள உணவு சாப்பிடக்கூடிய குழந்தைகள் எடை வேகமா இருப்பாங்க. சத்து குறைவா சாப்பிடக்கூடிய குழந்தைகளுக்கு எடை அதனாலதான் இந்த வேரியேஷன் 3ல இருந்து 8 கிலோ வரை எடை கூடுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்பருவத்தில் அவர்களுடைய உயரம் ஒரு வருடத்திற்கு இந்த பருவத்துல, அதாவது பள்ளி செல்லக்கூடிய பருவம் சொல்லக்கூடிய 6 முதல் 12 வயது வரை இருக்கக்கூடிய பருவத்துல அதுல 5 சென்டிமீட்டர் அவங்க கூடுவாங்க, உயரம் கூடும் வருடத்திற்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நாடி துடிப்பை பொறுத்தளவு 90 பிளஸ் அப்படின்ற சொல்லிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா சுவாசித்தல் 21, அது பிளஸ் ஆர் 3. அதே மாதிரி அங்க 90 நாடி துடிப்பு சொல்லியிருக்காங்க, 90 பீட்ஸ் பெர் மினிட் ஒரு நிமிடத்துக்கு இருக்கும். ஆனா அது கூடுதலா பிளஸ் 15 வரைக்கும், அதாவது 15 இது கூடலாம். அப்ப 105 வரைக்கும் போகலாம்னு சொல்றாங்க. அதே மாதிரி நாடி துடிப்பை பொறுத்தளவு சொல்லிட்டோம். சுவாசத்தை பொறுத்தளவு 21 சுவாசம் பெர் மினிட்டுக்கு இருக்கும். நிமிடத்திற்கு 21 சுவாசம் அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி பிளஸ் ஆர் 3, பிளஸ் ஆர் மைனஸ் 3, பிளஸ் 3 அப்படின்னு சில குழந்தை 21 பண்ணும், சில குழந்தை 22 பண்ணும், சில இது 23 பண்ணும், 24 வரைக்கும் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. அது பெர் மினிட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ரத்த அழுத்தத்தை பொறுத்தளவு அதே மாதிரி தான் 100/60 அப்படின்னு சொல்றோம். அப்ப 100 பிளஸ் அதோட 60 கூட்டிக்கோங்க. அதே மாதிரி 60 அப்படின்னா 70. அப்ப நீங்க கூட்டி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், 116ல இருந்து 70 வரைக்கும் இருக்கு. நம்ம நார்மலா 80 to 120 சொல்லுவோம். இது 118 to 80 வரைக்கும், 70 வரைக்கும் இந்த குழந்தைகளுக்கு பிளட் பிரஷர் இருக்கும். ஏன்னா நல்லா கவனிங்க, இப்ப போன பீரியட்ல பார்த்ததும் நம்ம இதுல ரொம்ப தெளிவாக பார்த்திருக்கோம். அவங்களோட உயரம் எப்படி கூடும், எடை எப்படி கூடும், நாடி துடிப்பு எப்படி இருக்கும், அவங்களுடைய பிரத் ரேட் எப்படி இருக்கும், ரத்த அழுத்தம் எப்படி இருக்கும், அந்த 5 பேராமீட்டர்ஸ் பார்த்துக்கிட்டே வரும். ஸோ இந்த 5 பேராமீட்டர்ஸ் அடிப்படையிலையும் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அதனால ஒவ்வொரு அந்த பீரியட்ஸ்ல வரக்கூடிய குழந்தைகளுக்கு எப்படி இந்த பேராமீட்டர்ஸ் இருக்கும் அப்படின்றது தெளிவா படிச்சுங்க. எக்ஸாமினேஷன் பாயிண்ட்ல இருந்து நான் சொல்றேன். அடுத்து காலணிகளை அவர்களே அணிவார்கள். அதே மாதிரி அவங்களே இப்ப ஷூ எல்லாம் இருக்குன்னா அவங்களே குழந்தைகள் போட்டுவாங்க. இந்த வயசுல அவங்களே ஷூ போட்டுக்கிறது இதெல்லாம் படிக்கிறாங்க. கை கால்களுடைய ஒருங்கமைவு நிலை ஏற்படும், சிறப்பாக இருக்கும். அப்படின்னா அந்த கைகள் ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் அப்படின்றது இப்ப குழந்தைகளுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். கோஆர்டினேஷன் ஒருங்கமைவுனா என்னது? ஒருங்கிணைத்து இன்டகிரேட்டிவ் இருக்கும். நல்ல அந்த ஐ ஹேண்ட் கோஆர்டினேஷன் இன்டகிரேஷனோட இருக்கும். தசை வளர்ச்சி நல்ல முன்னேற்றம் அடைந்த நிலையில் இருக்கும். இப்ப நல்ல மசில்ஸ் டெவலப்மெண்ட், மசில்ஸுடைய வலிமை வளர்ச்சி அப்படின்றது ரொம்ப அதிகமா இருக்கும். அப்ப நல்லா ஊண்டி நல்லா நடக்கக்கூடிய வேகமா ஓடக்கூடிய விஷயம் தான் அந்த குழந்தைகளுக்கு வரும். அதனாலதான் நன்கு சைக்கிள் ஓட்டுவார்கள். விளையாட்டுல அவங்க மசில் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆயிடுச்சுன்னா விளையாட்டுல அவங்க ஈடுபட இருப்பாங்க. விளையாட்டு போட்டியில் ஆர்வமாக பங்கேற்பார்கள். அதே மாதிரி ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் சமமான வளர்ச்சியில் இருப்பாங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல பார்த்தோம் 6 to 12 வயது வரைக்கும் ஆண் குழந்தை பெண் குழந்தை சமமான வளர்ச்சி நிலையில தான் இருப்பாங்க. இவங்க ஒருத்தவங்க வேகமா கூடுறாங்க, அந்த வயசுக்காருக்கு என்ன இருக்கு வளர்ச்சி ஆணுக்கு இருக்கும், அதே பெண்ணுக்கு இருக்கும். ஆனா இந்த அடுத்து வரக்கூடிய விடலை பருவம் சொல்லக்கூடிய அந்த வளரிடம் பருவம் வருவதில் அடோலசன்ட் பீரியட்ல பெண்கள் வேகமா வளருவாங்க ஆண்களை விட. முன்னாடி அந்த பீபர்ட்டி அடையும் போது பீபர்ட்டிக்கு பின்னாடி ஒரு வேரியேஷன்ஸ் இருக்கும். அப்ப பால் பற்கள் விழுந்து நிலையான பற்கள், பால் பற்கள் எங்கேயோ இன்ஃபன்சி ஸ்டேஜ்ல வளரும்னு சொல்லிட்டோம். இங்க பால் பற்கள் விழுந்துருச்சு. அப்ப பால் பற்கள் எப்ப விழுகும் அப்படின்னு பார்த்தா எந்த ஸ்டேஜ்ன்றது தெளிவா சொல்லிட்டாங்க. பால் பற்கள் விழுந்தா அப்ப நிலையான பற்கள், பெர்மனன்ட் டீத்ன்னு சொல்லுவாங்கல்ல. இது டெம்பரரி டீத்துல வரக்கூடியதான் பால் டீத்தில், பால் பற்கள் தான் சொல்றது. அது பெர்மனன்ட் டீத் உருவாக ஆரம்பிச்சிடும். ஸோ கண்கள் நலஞ்சுக்கு வளர்ச்சி அடைந்து செயல்பட ஆரம்பிச்சிடும். அப்ப கண் பார்வை இதெல்லாம் இந்த குழந்தைகளுக்கு நல்லா வர ஆரம்பிச்சிடும். இதுல அடுத்து பார்த்தோன்னா அறிதல் திறன் வளர்ச்சியில பார்த்தோன்னா வார்த்தைகளை புதிர்களுக்கு ஏற்றவாறு பொருத்துவார்கள். இந்த புதிர் பொருத்துதல் போட்டிலாம் நடத்துவாங்க தெரியுமா? பேப்பர்கள்ல இந்த தினமலர் அந்த மாதிரி அந்த வார மலர்ல எல்லாம் அதுல எல்லாம் பார்த்தோன்னா தெரியும். அந்த குழந்தை இந்த வயசுல உள்ள குழந்தை இந்த வார்த்தைகளை பொருத்தி பார்க்கும். அடுத்து சுலபமான அளவீட்டு முறைகளை பயன்படுத்தும். ரொம்ப அளவீட்டு முறைகள், சுலபமான அளவீட்டு முறைகளை மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு, அது மாதிரி எளிமையான காம்ப்ளெக்ஸ் இது பயன்படுத்த மாட்டாங்க. ஸோ எளிமையான விஷயங்களை அவங்க பயன்படுத்துவாங்க. அப்புறம் சரளமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் காரண காரிய உறவுகளை புரிந்து கொள்வார்கள். எது காரண காரியம் நான் என்ன சொல்லிட்டேன், காஸ் அண்ட் எஃபெக்ட் அவங்க போன இதுலயே நம்ம அவங்க புரிய ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் கூட்டல் கழித்தல் ஆகியவற்றை எண்மோ அந்த குறியீடுகள் எல்லாம் போனதுல புரிஞ்சுக்கிடுவான்னு சொல்லி இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின் அறிதல் திறன் வளர்ச்சியில. எப்படி நீங்க பிசிக்கல் குரோத்ல இந்த 3 பாராமீட்டர்ஸ் முக்கியம் சொன்ன பாருங்க. ஹைட்டு, வெயிட், எத்தனை இன்ச்சஸ் வளருது, பிரத் ரேட்டு,
அதே மாதிரி வந்து ஹார்ட் ரேட்டு, பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் முக்கிய பேராமீட்டர் சொன்னோம். அது மாதிரி இந்த இடத்துல இதெல்லாம் ரொம்ப முக்கிய காரண காரிய உறவுகளை எப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க, கூட்டல் கழித்தல் அதெல்லாம் எப்படி இருக்கும், குறியீடுகள் எப்போ புரிஞ்சுக்கிடுவாங்க, இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்க இதுவே பியாஜேவினுடைய அறிதல் திறன் வளர்ச்சியில் இதை பத்தி தெளிவாகவே படிச்சிருப்பீங்க. ஸோ கூட்டல் கழித்தல் ஆகியவற்றை நன்கு கற்பதன் மூலம் தீர்வு காண்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து பெரிய வார்த்தைகளை விவரிப்பார். போன இதுல பார்த்தீங்கன்னா சின்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணான்னு சொன்னா சின்ன சின்ன வார்த்தைகளை யூஸ் பண்ணாங்க. 50க்கு மேற்பட்ட வார்த்தைகளை, 50 அல்லது அதுக்கு மேற்பட்ட வார்த்தைகள். இங்க வந்து சின்ன சின்ன வார்த்தைகள், பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அடுத்து வாசித்தல் மூலம் பலவிதமான மகிழ்ச்சி அடைவார்கள். வாசிக்கும் போது மகிழ்ச்சி அடைவார்கள். அப்புறம் தகவல் நிகழ்வுகள் ஆகியவற்றை பற்றி படிக்க விரும்புவார்கள். என்னென்ன தகவல் இருக்கு, என்னென்ன நிகழ்ச்சிகள், இந்த மாதிரி பற்றியெல்லாம் நிறைய தகவல்கள் இந்த குழந்தைகளுக்கு ஆர்வம் இருக்கும், கத்துக்கணும் அப்படின்றது இருக்கும். அடுத்து சமூக உலகளாவிய பிரச்சனைகளை குறித்து விவாதம் செய்வதில் ஆர்வம் இருக்கும். ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையை பத்தி, இப்போ ஒரு கோவிட்-19 வருது அப்படின்னா ஏன் இது வருது, என்ன ஏது, அந்த மாதிரி ஒரு விவாதத்துக்கு அது வர ஆரம்பிச்சிடும். அந்த விவாதங்களை இந்த குழந்தைகள் வர ஆரம்பிச்சு அறிதல் வளர்ச்சி இந்த குழந்தை 6 முதல் 12 வரை விவாதத்தில் ஈடுபட ஆரம்பிச்சு. மௌனமாக படிக்கும் பழக்கத்திற்கு முன்னுரிமை தருவார்கள். ஸோ மௌனமா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து முன்னுரிமை கொடுக்கக்கூடியவங்க. அதே மாதிரி படங்களில் உள்ள ஒற்றுமை வேற்றுமைகளை அறிவார்கள். ஏதாவது பட ஒற்றுமை சில இதுல என்ன பார்த்தோன்னா பேப்பர்லேயே கொடுப்பாங்க. இந்த படத்தில் உள்ள ஒற்றுமைகளை 6 ஒற்றுமைகளை கண்டுபிடிங்க, 6 வேற்றுமைகளை கண்டுபிடிங்க. அது மாதிரி வேற்றுமைகளை அவங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சிடும். அனைத்து வண்ணங்களையும் தெரிவாங்க. ஏற்கனவே 3 வண்ணம் வரைக்கும் தான் பொருத்தி பார்ப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ வந்து எல்லா வண்ணங்களையும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிறிதளவே காணப்படும் பெற்றோர்களை சார்ந்திருப்பது குறைந்த அளவாக மாறும். அதாவது வந்து இந்த பெற்றோர்களை சார்ந்திருப்பது குறைந்த அளவாக மாறும். இப்ப பெற்றோர்களை இண்டிபெண்டா செயல்பட ஆரம்பிச்சிருச்சு. தனது தந்தையை முன்மாதிரியாக எண்ணுவார்கள். எப்பவுமே ரோல் மாடலா அவங்க அப்பாவை எடுத்துக்கிறோம். அதன் மூலம் நேர்மறையான எண்ணங்களை பெறுவாங்க. அப்ப தாய்க்கு தந்தைக்கு என்ன இருக்கோ அந்த எண்ணங்களை தான் அவங்க பெறுவாங்க. நேர்மறையான எண்ணங்களை பெறுவாங்க. அதே மாதிரி நண்பர்களிடம் மகிழ்ச்சி, ரகசியம் ஆகிய அனைத்தையும் பகிர்ந்து கொள்வார்கள். எதெல்லாம் ரகசியம் இவங்க நினைக்கிறாங்களோ அதெல்லாம் தன்னுடைய நண்பர்கிட்ட சொல்லுவாங்க. மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாங்க. நான் அதுல பாஸ் பண்ணிட்டேன், இவ்வளவு மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தெல்லாம் அவங்களுக்குள்ள ஷேர் பண்ணிக்குவாங்க. தனது முயற்சியில் தோல்வி அடைந்தால் தாழ்வு மனப்பான்மை. எப்பவுமே வந்து இந்த குழந்தை வந்து என்ன குழந்தை பருவம் தானே 6 முதல் 12 வரைக்கும் ஏதாவது தேர்வுல தோல்வின்னா நிறைய பார்த்தோன்னா குழந்தைகள்லாம் சூசைட் பண்ணிக்கிறான்னு சொல்லுவாங்க. இல்ல இதெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவங்களுடைய தாழ்வு மனப்பான்மை. ஐயோ நம்ம தோத்துட்டோமே, சரி தோத்துட்டோமே. இப்பதான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் எல்லாம் ப்ரொமோட்டர் தான். அதனால இந்த ஏஜ் குரூப்ல அதிகமா இப்பெல்லாம் வந்து யாரும் ஃபெயில் ஆகுறது கிடையாது. தானே முற்பட்டு செயலாற்றி வெற்றி பெறுவதன் மூலம் உற்சாகம் வருது. எந்த விஷயத்தையுமே தானே யாருடைய இதுவும் இல்லாம தானே அதை செஞ்சு அதுல வெற்றி அடையணும். அதுக்கு உற்சாகம் அடையக்கூடிய மோட்டிவேட்டடா இவங்க இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 6 முதல் 12 வயது வரை இருக்கக்கூடிய பள்ளி செல்லக்கூடிய பருவத்தில் இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் ஆஃப் குரோத் அப்படின்றது. அதுல என்னென்ன பாராமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்றத தனித்தனியா பார்த்தாச்சு. அடுத்து வளரிடம் பருவம்னு சொல்லக்கூடிய அடலோசன்ட் பீரியட். இதுதான் 13 இருந்து 18 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒரு புயல் பருவம். ஸ்டான்லி கால்டன் என்ன சொல்றாரு, இது வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் ஸ்டோம் பீரியட் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா குழந்தைகள் வந்து குழந்தை பருவத்திலிருந்து அப்படியே ஒரு டிரான்சிஷன் ஆகக்கூடிய ஒரு விடலை பருவத்துக்கு வரக்கூடிய ஒரு பருவம். இது வந்து உடல் ரீதியா மன ரீதியா ரொம்ப மாற்றங்கள் இந்த குழந்தைகளுக்கு வரும். சாதாரண குழந்தையா விளையாண்டுகிட்டு இருந்த குழந்தை திடீர்னு பார்த்தோன்னா அதனோட உடல் 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 உருவமைப்புல எல்லாம் மாற்றம் பண்ண ஆரம்பிச்சு. ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில் வளரும் பருவம் என்பது மிக முக்கியமான ஒரு காலகட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம். ஏன்னா அதனாலதான் பெண்கள் வந்து மெச்சுரேஷன் ஆனா ஒரு பெரிய திருவிழாவை அவங்களுக்கு வந்து ரொம்ப ஊட்டச்சத்து உள்ள உணவுகளை கொடுக்குறாங்க. ஏன்னா அப்போ வந்து குரோத் வரக்கூடியதுனால நல்ல சத்துள்ள உணவுகளை கொடுத்து அந்த குழந்தைகள் வளர்த்தா தான் எதிர்காலத்துல அவங்களுக்கு வந்து டெலிவரி அப்பெல்லாம் எந்த விதமான இதுகள் இல்லாம பிரச்சனைகள் இல்லாம இருக்கிறதுக்கு அது வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த பருவத்தில் தான் அவருடைய வாழ்க்கையில் அனைத்து வகையான வளர்ச்சியையும் உச்சநிலையினை இப்போ ஆனா பொதுவா இந்த பருவத்துல பார்த்தோன்னா இப்பெல்லாம் பார்த்தோன்னா ஒரு நாள்ல மெச்சுரேஷன் ஆச்சுன்னா 2, 3 நாள் தண்ணி வச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா பட் அது இந்த பீரியட் கொஞ்சம் அமைதியா இருக்கக்கூடிய ஒரு பீரியடு. அப்பதான் குரோத் வளரும். அதனால கொஞ்சம் கூடுதலான டைம் எடுக்கும்போது எதிர்காலத்துல பெண்கள் சில விஷயங்களை கஷ்டப்பட மாட்டாங்க. அது நிறைய விஷயங்கள் நான் சொன்னேன். பீரியடா இருக்கட்டும், இல்ல குழந்தை டெலிவரியா இருக்கட்டும், இல்ல மென்சுரேஷன் பீரியட் இருக்கட்டும், இல்ல கருவுறுதல் ஆகட்டும். இதுல அவங்க பிற்காலத்துல அவங்களுக்கு இந்த காலத்துல நல்லா கவனிச்சிட்டோம்னா அந்த காலத்துல கிராமத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு அந்த தீட்டு முடிகிற காலம்னு சொல்லுவாங்க. அந்த காலம் வரைக்கும் ஒரு 30 நாட்கள் வந்து பார்த்தோன்னா வீட்டிலேயே வச்சு நல்ல உளுந்தங்களி அந்த மாதிரிக்கு வந்து நல்ல நரம்புகளை வளப்படுத்தக்கூடியதெல்லாம் அவங்களுக்கு நிறைய குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. முட்டை, நாட்டுக்கோழி முட்டை கொடுப்பாங்க. இந்த மாதிரிலாம் நான் நிறைய பார்த்திருக்கேன். இப்பெல்லாம் பார்த்தோன்னா எல்லாம் பார்த்தோன்னா இந்த பர்கரு, பீஸா, இந்த ஸ்வீட்ஸ் இதெல்லாம் கொண்டு குழந்தைகளுக்கு கொடுக்குறாங்க. அந்த டயத்துல நிறைய பார்த்தோன்னா அந்த உளுந்தங்களி, இது அதெல்லாம் நிறைய சாப்பிடும். நல்லெண்ணெய் நிறைய குழந்தைகளுக்கு சேர்த்து கொடுக்கணும். இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இப்ப யாரும் தாய்மார்கள் பண்றது இல்ல. அதனாலதான் அந்த குழந்தை பின்னாடி போய் ரொம்ப கஷ்டப்படுது. அதனால நீங்க இப்ப அந்த குழந்தைய பார்த்துட்டீங்கன்னா உடல் ரீதியா பின்னாடி அந்த குழந்தை பெறக்கூடிய தகுதிகள்லாம் அந்த எல்லா தகுதியும் அந்த குழந்தைக்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால இந்த பீரியட கொஞ்சம் பெற்றோர்கள் எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. கால மாற்றத்துல நம்ம இதெல்லாம் வந்து எல்லாருமே ஏணிகள் இருக்கனால போயிடுறோம். பட் இது படிக்கிறது வந்து எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் மட்டும் இல்ல. சமுதாயத்துல நம்மளுடைய குழந்தைகளை நல்ல பிரச்சனை பின்னாடி பிரச்சனைகள் இல்லாம நம்மளா அப்ப வருத்தப்படுறதுக்கு பதிலா இப்ப நம்ம கவனிச்சிட்டோம் அப்படின்னா அப்ப வருத்தப்பட தேவை கிடையாது. சோ அதனால எல்லாத்துக்கும் அந்த குழந்தைகளை தயார்படுத்த வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது. பாவத்தை பொறுத்தளவு. சரியா? அதை வந்து நீங்க கொஞ்சம் கேர் எடுங்க. அது சுற்றியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய அந்த குழந்தைகளை கவனிக்கணும்னு கிடையாது.
அடுத்து வந்து வளரும் பருவம் முக்கியமான ஒரு காலகட்டம் நம்ம சொல்றோம். இது வந்து என்ன அப்படின்னா, இந்த பருவத்துல தான் ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கை அனைத்து வகையான அதாவது உச்ச நிலையை இந்த குழந்தை அடையுது. அந்த வளர்ச்சி நிலையில பார்த்தா உச்ச நிலையை அடையக்கூடிய ஒரு பருவம்னு நம்ம சொல்லலாம். ஆனா வளர்ச்சி இருக்கும். ஆனா உச்ச நிலையை அடையும். 13 வயதுல இருந்து 15 வயதுக்கு மேல. அப்புறம் பாலின உறுப்புகள் வளர்ச்சி. 2ஆம் நிலை பாலின பண்புன்னு சொல்றோம்ல. இப்ப ஆண்களுக்கா இருந்தா ஸ்பெர்ம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். முஸ்டாஸ் மீசை வளர ஆரம்பிச்சிடும். குரல் சேஞ்ச் இதெல்லாம் 2ஆம் நிலை பாலின பண்புகள்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு பார்த்தோன்னா பிரஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும். அதே மாதிரி வந்து மென்சுரல் சைக்கிள் நடக்க ஆரம்பிச்சிடும். இதெல்லாம் அவங்களுக்கு வரக்கூடிய 2ஆம் நிலை பாலின பண்புன்னு சொல்லுவாங்க. ஸோ மேலும் குழந்தைகளோட உடல் உறுப்புகள் அனைத்தும் நன்கு வளர்ச்சி பெற்று உளவியல் ரீதியாகவும் முதிர்ச்சி அடையும். குழந்தை வந்து உளவியல் ரீதியாகவும் முதிர்ச்சி அடைய ஆரம்பிச்சிருது. அடுத்து பார்த்தோன்னா உடல் வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து சாரி இவங்களுக்கு வந்து இந்த அடலோசன் வளரிடம் பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு நாடி துடிப்பு வந்து 60 முதல் 80 வரை இருக்கும் பெரு நிமிடம். ஒரு நிமிடத்திற்கு 60 முதல் 80 வரை இருக்கும். அப்ப நாடி துடிப்பு கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருக்கும். 60ல இருந்து 80 வரைக்கும் சொல்லிட்டா. சுவாசம் அப்படின்றது இப்ப பேராமீட்டர் நார்மல் வந்துருச்சு. ஒரு நார்மலா இருக்கவங்களுக்கு 16 முதல் 20 சென்டிமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய அளவுக்கு அது வந்துருச்சு. அடுத்து பார்த்தா வளரிடம் பருவத்துல ஆண்களோட உடல் வளர்ச்சி எப்படி இருக்கும்? வளரிடம் பருவத்துல வந்து ஆண்களோட உடல் வளர்ச்சி, அதாவது பாலின உறுப்புகள் வளர்ந்திருக்கும். பாலின உறுப்புகள் வளர ஆரம்பிச்சிடும். என்எஸ்பெர்ம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுக்காக. அடுத்து பார்த்தோன்னா, முகம், மார்பு பகுதிகளில் வந்து குழந்தை முகம், மார்பு பகுதிகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, முடி ஹேர்ஸ் வந்து குரோத் ஆக ஆரம்பிச்சிடும். அது ஆண்களுக்கு நடக்கக்கூடியது நான் சொல்றது. வளரினம் ஆண்களுக்கு நடக்கக்கூடியது. அடுத்து பார்த்தோன்னா, குரல் மாற்றம் ஏற்படும். குழந்தைகள் திடீர்னு பார்த்தோன்னா, அந்த குரல் வந்து தடித்த குரலா இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு. அப்ப வரைக்கும் குழந்தை மாரி பேசிட்டு தடித்த குரலா இதெல்லாம் ஆண்களுக்கு நடக்கக்கூடியது. தோள்பட்டை விரைவான வளர்ச்சி பெறும். அந்த தோள்பட்டை நல்லா பிராட் ஷோல்டர்ஸ்லாம் நல்லா பிராட் ஷோல்டர்ஸா பெறும். பெற்ற அகலமாக காணப்படும். அப்புறம் குழந்தைகளுடைய விதைப்பைகள் வளர்ச்சியுற்று இயங்க தொடங்கும். விதைப்பைகள்ன்றது வந்து டெஸ்டிஸ்ன்னு சொல்லக்கூடியது. டெஸ்டிஸ் வந்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய டெஸ்டிஸ். அதுல தான் விந்தணு உற்பத்தி ஆகுது. அப்ப அது நல்லா வளர்ச்சி பெற்று அது வந்து ஸ்பெர்ம் வெளிப்பட ஆரம்பிச்சிடும். அடுத்து வளரும் பருவத்தில் பெண்களுடைய உடல் வளர்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெண்களுடைய இடுப்பு பகுதி. ஆண்களுக்கு எப்படி ஷோல்டர் வந்து பிராட் ஷோல்டர்ஸ் வருதோ, அது மாதிரி பெண்களுக்கு வந்து இடுப்பு பகுதி ரொம்ப குயிக்கா குரோத் இருக்கும். நல்ல பிராட் இடுப்பு பகுதி, நல்ல இடுப்பு பகுதி நல்லா விரிவடைஞ்சு காணப்படும். ஏன்னா அது அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ் அது. ஏன்னா குழந்தை உள்ள இருக்கிறனால அவங்களுடைய ஸ்பெஷலைஸ்டு ஆர்கன்ஸ் சொல்லுவாங்க. அதனால இந்த மெச்சுரேஷன் பீரியட்ல இது மாதிரி நிறைய சாப்பிடுன்னு சொன்னீங்க அதான். அது நல்ல விரிவடைஞ்சிருக்கும். அப்புறம் 10 வயதுல பெண் குழந்தைகளுடைய மார்பகங்கள் வளரும். 10 வயதிலே பார்த்தோன்னா பெண்களுக்கு இந்த இந்த ஏஜ் பீரியட் வந்தவுடனே அவங்களுக்கு மார்பகங்கள் வளர ஆரம்பிச்சிடும். பிரஸ்ட் வந்து வளர ஆரம்பிச்சிடும். இப்பருவத்தில் பெண்கள் வந்து 10ல இருந்து 13 வயதுல பூப்படைய ஆரம்பிப்பாங்க. ஏன்னா வேரியேஷன்ஸ் இருக்கும். பெண் குழந்தைகளுடைய சினைப்பை முழுக்க வளர்ச்சியுற்று இயங்க தொடங்குது. இப்ப வந்து ஏன் மென்சுரேஷன் நடக்க ஆரம்பிச்சு? அப்ப கருமுட்டை முழுசா வந்து குழந்தைகளுக்கு வளர ஆரம்பிச்சிச்சு. இப்ப கருமுட்டைனா கரு உருவதற்கான தயார் நிலைக்கு அந்த குழந்தை வந்துருச்சு அப்படின்றது. அதனால கருமுட்டை வந்து முழுமையா வளர்ச்சி பெற்றிருக்கும். குரல் குரல் ஏன்னா அந்த ஏற்கனவே நான் சொன்ன அந்த கருமுட்டை இதெல்லாம் ப்ராப்பரா வளரும் அப்படின்னா, அந்த ஏஜ் அட்டெண்ட் பண்ற பீரியட்ல கொடுக்கக்கூடிய உணவு தான் வந்து எதிர்காலத்துல அவங்களுக்கு அந்த வளர்ச்சியை கொடுக்கும். தாங்கக்கூடிய தன்மை, குழந்தைகளை டெலிவரி பண்ணும்போது வலி இல்லாம இருக்கக்கூடியது, குழந்தைகளுடைய அந்த கருப்பப்பையினுடைய அந்த ஸ்ட்ரென்த் இதெல்லாம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த குழந்தை மெச்சுரேஷன்ல இருக்கும்போது நிறைய நல்ல உணவுகளை கொடுக்கக்கூடியதா அது. அந்த காலத்துல வந்து செஞ்சாங்க கிராமத்துல. இப்ப அதெல்லாம் டவுன்ல செய்யறது இல்ல. அதனால அத மாதிரி இதெல்லாம் குழந்தைகளுக்கு நல்லா கொடுங்க. அப்பனா தான் அது வந்து நல்ல வளர்ச்சி பின்னாடி கஷ்டப்படாது. குரலில் மாற்றம், மர்ம பகுதிகளில் முடிவுகள் வளர்தல். இதே மாதிரி அந்த குழந்தைகளுக்கு குரல்ல வளர்ச்சி, சவுண்ட் அவங்களுக்கும் குழந்தைகளுக்கு மாற்றமாகும். கடின கடின குரல் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து சில முக்கியமான உறுப்புகள், மறைமுகமான உறுப்புகள் எல்லாம் அக்குலு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எல்லாத்துக்குமே வந்து முடிகள் வர ஆரம்பிச்சு. இதெல்லாம் வந்து ஹேர்ஸ் குரோத் இதெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அறிதல் திறன் வளர்ச்சியை பொறுத்தளவு வந்து இப்பருவத்தில் தனக்கு எழும் பிரச்சனையை தாங்களே சமாளிப்பார். எந்த பிரச்சனை வந்தாலும் அப்பாட்ட போய் குழந்தை பருவத்தில் இருக்கும்போது அப்பாட்ட போய் சொல்லும், இல்ல அம்மாட்ட சொல்லும், இந்த மாதிரி பையன் அடிக்கிறான் அப்படின்னு. இந்த டயத்துல இவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, எவனா ஒருத்தன் சண்டை போட்டான், இவனே அவனை சண்டை போட்டு அவனை அப்படியே வெளுத்து வாங்கிட்டு வந்துருவான். ஸோ அந்த மாதிரி இவனுக்கு சமாளிக்கக்கூடிய திறன் இருக்கு. அதுக்கு நான் அடிக்கிறது கிடையாது. சும்மா நான் சொல்றேன் புரியுறதுக்காக. தங்களுடைய திறன்களை சிந்தித்து மூலம் மேம்படுத்திக் கொள்ளும். எதையுமே யாரும் வந்து சொன்னா இதை போய் செய்யடா, அதை போய் செய்ய மாட்டான். அவன் யோசிப்பான், இது செஞ்சா என்ன பிரச்சனை வரும் என்ன அப்படின்றது. ஏன்னா அவனுக்கு சிந்தனை திறன் இருக்கு. அப்ப அறிதல் திறன் வளர்ச்சி வந்துருச்சு. சிந்தனை அறிவு வந்துருச்சு. தனக்கென தனி கருத்துக்கள் உண்டு என்பதை மற்றவர்களுக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது தனக்கென தனி கருத்துக்கள் உண்டு என்பதை மற்றவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று நினைப்பார்கள். அதாவது சொல்லுவோம்ல, இது வந்து பேர் குரூப் டாமினேஷன் அதிகமா இருக்குன்னு நான் என்ன சொல்லியிருக்கேன். தான் என்ன சொல்றோமோ இப்ப எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதைத்தான் அவன் எடுப்பான். இந்த உணவு பிடிச்சிருக்குன்னா அதைத்தான் அவன் சாப்பிடுவான். அப்பா இது நல்லது இல்லை போய் சாப்பிடணும்ப்பா. பர்கர் பீஸா எல்லாம் உடம்புக்கு நல்லது இல்ல. இல்ல நூடுல்ஸ் சாப்பிடாத. அதுல வந்து 150 கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. அந்த வலுவுத்தன்மை உள்ள போறதுக்காக. அதனால அதை சாப்பிடாப்பான்னு நீங்க ஏதாவது ஒண்ணு நம்ம சொல்றோம்னா அந்த குழந்தை ஏத்துக்கிறோமா? அதை வந்து ஏத்துக்கவே. ஏன்னா அந்த மாதிரி பெற்றோர்கள் கொடுத்து பழகிட்டாங்க. ஏன்னா நம்மளுடைய உணவு வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான உணவு. தமிழருடைய உணவு வந்து வந்து அறுசுவை உணவு வந்து ஆரோக்கியமான உணவு. இது மாதிரி நூடுல்ஸ் இதெல்லாம் நம்மளுக்கு நம்ம காலகட்டத்துக்கு நம்ம சூழலுக்கு இந்தியாவுக்கு இது ஒத்துவராது. அது வந்து யாருடைய இது வெப்ப நாடுகள்ல அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு உணவு. அதை இன்னைக்கு சாப்பிட்டு அந்த கலாச்சாரத்து மூலமா தான் நம்மளுடைய நிறைய நோய்களை நம்முடைய குழந்தைகள் வாங்கிக்கிட்டாங்க. அது ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா குரலில் மாற்றம் ஏற்படும், தோள்பட்டை விரிவான வளர்ச்சி பெற்று அகலமாக காணப்படும். ஸோ இது சாரி அறிதல் திறன் வளர்ச்சி பார்த்துக்குவோம். எதிர்கால வாழ்க்கை தேவையான கல்வியை தேர்ந்தெடுத்து அதற்கான வழிமுறைகளை தன்னை ஆய்வித்து பெறுகிறது. இப்போ எதிர்காலத்துல ஃபியூச்சர்ஸ்ல என்ன வேலைக்கு போகணும், அப்ப நான் என்ன படிக்கணும் அப்படின்ற விஷயங்களை அந்த குழந்தை புரிய ஆரம்பிச்சிடும். அப்புறம் அறிவு வளர்ச்சி, நுண்ணறிவு ஆகியவற்றின் அடிப்படையில் ஒரு லட்சியம் அமைக்கிறாங்க. அறிவு வளர்ச்சி, நுண்ணறிவு இவங்களோட அவங்களுடைய லட்சியத்தை அவங்க அமைக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆகியவற்றின் அடிப்படை பருவத்தில் லட்சியம் அமைகிறது. அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா பருவம் லட்சியம் அமைச்சு அவங்க லட்சியமா இருப்பாங்க, இப்படி எல்லாம் ஆகணும் அப்படின்றது. அடுத்து எதிர்காலம் குறித்து சிந்தித்து முடிவெடுப்பார்கள். அவங்க எதிர்காலத்துல ஃபியூச்சர்ஸ்ல எப்படி போகணுன்றது. அப்புறம் ஒவ்வொரு நாளும் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களையுமே என்ன பண்ணுவாங்க, இன்டெலிஜென்ஸா செய்வாங்க. அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி, ஆக்கத்திறன் சொல்லுவாங்க. இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது நுண்ணறிவு, ஆக்கத்திறன் என்பது கிரியேட்டிவிட்டி. எந்த செயல் செஞ்சாலும் அவங்க வந்து கிரியேட்டிவிட்டிவா இன்டெலிஜென்ஸை பயன்படுத்தி தான் அந்த குழந்தைகளை செய்வாங்க. இதெல்லாம் இப்ப இன்டெலிஜென்ஸ் கிரியேட்டிவிட்டி எல்லாம் எந்த பீரியட்ல வருது அப்படின்னு பார்த்தா இந்த பீரியட்ல உங்களுக்கு குழந்தை வளர்க்கும் பருவத்துல உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்றது பார்க்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் மன எழுச்சி வளர்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா செல்ஃபி எடுத்துக்கொள்வதில் அதிகம் ஆர்வம் காட்டுவார்கள். இப்ப செல்ஃபின்னு சொல்றோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து இப்ப வந்து செல்ஃபி எடுத்துக்கொள்ள இப்ப எல்லாம் இந்த இவர்களே எல்லாமே செல்ஃபி எடுக்கணும் அப்படின்றதான் எடுத்துக்கணும். நிறைய பார்த்தா ரிலீஸ் போடுறேன், அப்படி போடுறேன், ட்ரெயினிங் கிட்ட போய் போட்டேன் அப்படின்றது எத்தனை பேர் இறக்குறத நம்ம பார்த்திருக்கோம். சோ இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க ஆர்வமா செல்ஃபி எடுத்துக்கொள்வதில் அவங்க ஆர்வமா இருப்பாங்க. மாற்றுப்பாலினத்தவர் மீது ஈர்ப்பு ஏற்படும். ஏன்னா இந்த பீரியட் பொதுவாகவே வந்து ரெண்டு பேர்த்துக்குமே செக்ஷுவல் கிளான்ஸ் வந்து இரண்டாம் நிலை பாலினங்கள் வளர்ந்ததுனால மாற்றுப்பாலினத்து மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அவங்களுக்கு. ஆனா இந்த ஈர்ப்பு வந்து சரியான ஈர்ப்பு கிடையாது அப்படின்றது குழந்தைகள் புரிய வைக்கணும், அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த டைங்கள்ல அவங்களுடைய இரண்டாம் நிலை பாலின பண்புகள் உறுப்புகள் எல்லாமே வந்து வளர்ச்சி பெற ஆரம்பிச்சிருக்கே தவிர இந்த உறுப்பு வந்து முழுமையான, ஏன்னா அதனாலதான் வயது வந்து திருமண வயது அப்படின்ற ஆணு பெண்ணுக்கு ஒரு வயசு வச்சிருக்காங்க. அது வரைக்கும் என்ன அப்படின்னா இதனுடைய ஸ்ட்ரென்தன் பீரியட் தான். சோ இந்த பீரியட்ல தவிர அவங்க குழந்தைகள் ஏதாவது இருக்கு அப்படின்னு வச்சுங்க, அது வந்து எதிர்காலத்துல அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை ஒட்டுமொத்தமே என்டையராவே அது வந்து பல்வேறு சூழல்கள்ல அந்த குழந்தை வந்து பாதிக்கப்படக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரிக்கு வரும். அதனால வந்து இது வந்து அந்த குழந்தைகளுக்கு அது இது வந்து சும்மா தவறான ஒரு இன்னைக்கு வந்து இந்த பாலின இனத்தவங்களுடைய ஈர்ப்பு என்பது அது வந்து உடல் அழகு, அந்த முக அழகை வச்சுக்கிட்டு வரக்கூடியதே தவிர இது உண்மையான இது கிடையாது. என்னைக்கு வந்து உண்மையான உணர்வு, வாழ்க்கையை பத்தி இந்த லவ், உண்மையான அன்பு எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, தான் வந்து வாழ்க்கையில சம்பாதிச்சு தன்னுடைய குடும்பத்தை தான் நடத்த முடியும் அப்படின்ற ஒரு நிலை வர வேண்டும் பொழுது, அப்போ அவனுடைய வாழ்க்கை தேர்வு செய்யக்கூடியவங்க கூட சரியான இதுல இருக்கு. சோ இதெல்லாம் சும்மா வந்து உடல் ரீதியான ஒரு ஈர்ப்புன்னு தான் நம்ம சொல்ல முடியாது. உண்மையான காதல் அந்த காலத்துல வந்து தலைவன் தலைவியும் காதலிச்சாங்கன்னு சொல்ல முடியல. அதெல்லாம் வந்து அவங்க பீரியட்ல தான் காதலிச்சாங்க. சின்ன குழந்தை நம்ம காதலிக்கல. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னைக்கு சமூகத்துல குற்றீசர்களா நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நிறைய குழந்தை திருமணங்கள் அப்படின்றது நம்ம வந்து சட்டமா வச்சிருக்கோம். அது வந்து அரசு வந்து மிக வலிமையோடு செயல்படுத்துறது. இருந்தாலும் கூட அது மக்கள்கிட்ட இன்னும் முழுமையான விழிப்புணர்வு இல்ல. குழந்தைகள் குழந்தை திருமணத்தை செய்து வைக்கிறாங்க. அதே மாதிரி சின்ன குழந்தைகள் வந்து நீங்க சமீபத்துல இப்ப திண்டுக்கல்ல ஒரு சம்பவம் நடந்ததை நம்ம பார்த்தோம். அது ஸ்கூல்ல போகக்கூடிய ஒரு குழந்தை கடைசியில அவங்க தாய் தந்தை ரெண்டு பேருமே இறந்து போயிட்டாங்க. அது வந்து அந்த குழந்தை அந்த அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நடத்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்தோம். சோ இதெல்லாம் வந்து இந்த சமூகத்துல வந்து என்ன அப்படின்னா இன்னும் புரிதல் இருக்கா, புரிதல் இல்லையான்னு தெரியல. குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க முதல்ல உங்க குழந்தைகளை கேர் எடுத்து பாருங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஆஹ் அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதிரடியான உடல் வளர்ச்சி ஏற்பட்டு அதாவது வந்து பெருத்த மாற்றங்கள் உடலில் ஏற்படுது. இப்பருவத்துல தான் நடக்கும். நான் சொன்னேன்ல டிரான்சிஷன் பீரியட்னு சொன்னேன். இது வந்து ஒரு மாறுதலுக்கு உட்பட்ட பருவம். அப்ப உடல் ரீதியாகவும் பார்த்தோன்னா நிறைய பிரஸ்ட் டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிக்குது, ஸ்விம் டெஸ்டிஸ் வளர ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு டிரான்சிஷன் பீரியட் நடந்திருக்கு. அப்ப இந்த மாதிரி நடக்கலன்னா உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் இருக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், எக்ஸாமினேஷன் பாயிண்ட். அந்த மனக்குழப்பம் வரும். ஏன் அப்படின்னா உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மிகப்பெரிய மாற்றம் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த இது என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது. அதனாலதான் இது வந்து புயல் பருவம்னு சொல்றாங்க. திடீரென துரித மாற்றம் ஏற்படுவதன் மூலம் வெட்கம், கூச்சம், பயம், படபடப்பு போன்ற உணர்வுகள் அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் பெற்றோர்களுடைய இடைவெளி உடையவராக இருப்பாங்க. அது வரைக்கும் குழந்தை அப்பாவோடயோ அம்மாவோடையோ மாற்றுப்பாளையத்தோட அவ்வளவு க்ளோஸா இருந்த குழந்தை வந்து இந்த ஸ்டேஜ் வரும்போது அது கொஞ்சம் செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும் அந்த குழந்தை. தாய் தந்தை அப்படித்தான் செப்பரேட்டா இருக்கணும், அந்த மாதிரி தான் ஆக்கணும் அப்படின்றது. அப்புறம் குழு உறுப்பினர்களது உறுப்பினர்களோடு இவங்க இருப்பாங்க. அதாவது பேர் குரூப் டாமினேஷன். குழு உறுப்பினர்களுடைய அங்கீகாரத்தையும் பாராட்டையும் பெற எச்சைகளையும் செய்ய துணிவார்கள். இப்ப யாருக்காவது இப்ப வந்து அவங்களுடைய பேர் குரூப்ஸ்ல நீ இதை செய்ய முடியாதா, இது ஓட்டி பார்த்தா பைக்கு வேகமா அப்படின்னா வேகமா பைக் எடுத்து விடு, இந்த நிமிஷத்துல இருந்து நிமிஷத்துல இந்த தெருக்குள்ள வந்துருயா அப்படின்னு கேட்பான். அப்ப அது வேகமா ஓட்டுவான். அப்ப இதெல்லாம் வந்து என்னன்னா அந்த பீரியட்ல நடக்கக்கூடிய ஒரு சேலஞ்சிங். அப்ப அவங்களுக்கு அங்கீகாரம் வாங்கன்றக்கான இந்த வேலையை செய்வான், துணிந்து செய்வான். எப்போதும் எங்கேயும் பாராட்டுதலை பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். எப்பவுமே அவங்க வந்து அதனாலதான் இந்த பாராட்டு அப்படின்றது வந்து மோட்டிவேஷன், ரீஇன்போர்ஸ்மெண்ட் சொல்லக்கூடிய இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு நம்ம சொல்றோம். எப்போதுமே எங்கேயும் பாராட்டுதல் பெற வேண்டும் என்று நினைப்பார்கள். ஒப்பார்களுடன் அதிக பற்று கொண்டிருப்பார்கள். இப்பருவத்தினர் பதட்டம், கோபம், அன்பு, பரிவு போன்ற மன எழுச்சிகளை மாறி மாறி வெளிப்படுத்தி இருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சுயமாக செயல்படவும் சமூக அங்கீகாரம் பெறவும் வினாக்களை கேட்டு உண்மை அறிவதில் ஆர்வமாக இந்த குழந்தைகள் இருப்பாங்க. அப்ப இப்பருவத்தினருக்கு பதட்டம் இருக்கும், கோபம் இருக்கும், அன்பு இருக்கும், பரிவு இருக்கும் போன்ற மனவெழுச்சிகளை மாறி மாறி, அதாவது ஒரே நேரத்துல அன்பு அன்பு சில சமயத்தில் இருக்கும், திடீர்னு கோபம் வரும். ஸோ அந்த மாதிரி மாறி மாறி அப்படின்னா மாறி மாறி வரும். ஒரே ஸ்டாட்டிக்கா ஒரு குணத்தில் இருக்க மாட்டாங்க. இந்த குணங்கள் மாறி மாறி வரும். அப்ப என்ன குணம்ன்றது கொஸ்டின்ல கேட்பாங்க. அடுத்து சுயமாக செயல்படவும் அவங்களே செல்ஃபிஷா இண்டிபெண்டா செயல்படுவாங்க. சமூக அங்கீகாரம் சமூகத்துல ஆனா நம்ம எது செஞ்சாலும் அது சமூகம் அங்கீகரிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பெற்றோர்கள் அங்கீகரிக்கணும்னு சொல்லுவாங்க, டீச்சர்ஸ் அங்கீகரிக்கணும்னு நினைப்பாங்க, தன்னுடைய ஒப்பார் குழுவை அங்கீகரிக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வரக்கூடிய ஒரு பண்பு அந்த குழந்தைக்கு இருக்கும். அடுத்து வந்து வினாக்கள் கேட்டு உண்மையை அறிவதில் ஆர்வமா இருப்பாங்க. ஏதாவது ஒரு நடந்துச்சு அப்படின்னா இது ஏன் நடந்துச்சு என்னன்றத கொஸ்டின் கேட்டு அது மூலமாக அறியணும் அப்படின்ற அந்த மன எழுச்சியும் அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றதான். ஸோ இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா 3 பார்ட் நம்ம பார்த்து முடிச்சிட்டோம் இந்த சிலபஸை பொறுத்தளவு. அதாவது வந்து உங்களுக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்கிறதுல யூனிட்ல யூனிட் 1ல growth and development ஆஃப் தி சைல்டுல பார்த்தோம் அப்படின்னா மீனிங் கான்செப்ட் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் growth and development பார்த்துட்டோம். டிஃபரன்ஸ் பிட்வீன் தி growth and development பார்த்துட்டோம். இம்பாக்ட் ஆஃப் நேச்சர் அண்ட் நர்ச்சர்ஸ் ஆஃப் சைல்டு டெவலப்மெண்ட் பார்த்தாச்சு. ஸ்டேஜஸ்ல பார்த்தோன்னா இன்ஃபன்சி, ஏர்லியர் சைல்ட்ஹுட், அடோலசன்ஸ், அதாவது குழந்தை பருவத்தில் உள்ள ஒவ்வொரு பருவத்தில் உள்ள வளர்ச்சி நிலை. அடுத்த டைமென்ஷன்ஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட், காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், மாரல் டெவலப்மெண்ட், எமோஷனல் சோசியல் டெவலப்மெண்ட், இது மாதிரி மன எழுச்சி எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ அப்போ வந்து ஆல்ரெடி வந்து 1வது யூனிட் வந்து நம்ம மேக்ஸிமம் நிறைவு பெற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ இப்போ இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா குரூப்ல பதிவு பண்ணுங்க. அடுத்தடுத்த யூனிட்ஸை நம்ம விரைவாகவே, ஏன்னா எக்ஸாமினேஷனுக்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து டெட் 2 கூடிய அனைத்து பகுதிகளுமே நான் எடுத்து முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால அதை வந்து கண்டிப்பா சைக்காலஜி படிக்கிறவங்க ஒரு தடவை இதை கேட்டாவே போதும், ஒரு தடவைக்கு 2 தடவை கேட்டாவே போதும், பெரும்பான்மையான வினாக்களுக்கு உங்களுக்கு விடையளிக்க முடியும் என்று கூறி இந்த பதிவை நான் இதோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.